காணிலே கனபாடி காண்பது வைக்கப்படி ஆளோலும் சோ என்று ஆயலோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடிய நீர் வாழ்க குலம் வாழ்க குற்றம் வாழ்க உண்மை பண்ணி உன்னிடத்திலே ஒரு சில உரங்கள் கேட்கலாம் இன்னைக்கு நீ கேட்கலாமா? அவ்வையார் அஞ்சியர் அஞ்சியத்திய மகள் அல்லூர் அன்புள்ளையார் அடியாள முன்றிலார் ஆதிமந்தி ஒக்கூர் மாசாத்தியார் ஓரி பிச்சையார் கச்சிப்பேட்டு நன்னாகையர் கலர்கிரண் ஏற்றியார் காக்கைப்பாடியின் நப்பசலையார் கான்கடை நப்பசலையார் குமுளியாள நப்பசலையார் குரமகள் இளவேணியார் குலமகள் குறியேயினி தாயங்கண்ணையார் நக்கணையார் பாரி மகளிர் பூங்கணித்திரையை பெருங்கோப்பெண்டு பொதும்பி புள்ளாளங்கனே மார்பத்து மாரகோத்த நப்பசலையார் மதுரை ஓலைய கடைத்தல் இப்படியெல்லாம் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமையை சேர்த்த பெண் புலவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் நானும் பிறந்திருக்கேன் என்பதை நினைக்கும் பொழுது பெருமிதம் அடைகிறேன் சுவாமி. தமிழர்களும் அறிஞர்களும் கலைஞர்களும் நமக்காக விட்டு சென்ற தமிழ் பொக்கிஷங்களையும் கட்டி காக்கும் விதமாக நான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல் 1 4 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் அணியும் ஒரு அணிகலன் 3 4 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் குடிக்கும் ஒரு பானம் 3 6 7 எழுத்துக்களை சேர்த்தால் மனிதனை வேதனையடைய செய்யும் ஒரு செயல். இதையெல்லாம் சற்று உற்று நோக்கி கவனித்தால் நான் சொன்ன அந்த இலக்கண நூலின் பெயர் வந்துவிடும். உன்னில் எண்ணில் மண்ணில் கண்ணில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் இதில் கூட பாருங்கள் நில் 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 என்றுதான் வருகிறது. தமிழன் என்று சொல் தலை நிமிர்ந்த நில். அப்படிப்பட்ட தமிழுக்கும் தரணிக்கும் தலை குனிந்து வணங்கிய நான் தலை சிறந்த மகாமணிவர் தாங்களையும் தலை குனிந்து வணங்கி வரவேற்று என்னுள் இருக்கும் எண்ணிற்கு விடையளித்தால் எண்ணற்ற மகிழ்ச்சியடையும் என்று கூறி கேளுங்க சுவாமி. கேள்வி கேட்டால் பதில் அளிப்பதற்காகவும் விவரம் கேட்டால் விளக்கம் கொடுப்பதாகவும் காத்துக் கொண்டிருக்கிறேன். கேளுங்க சுவாமி. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நல்ல நெஞ்சத்துள் நடு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. இந்த உலகத்துல கல்விக்கு நிகர் ஏதாவது இருக்கா? கல்விதான். அப்படி சொல்லுங்க, சிறப்பு அதுதான். கல்விக்கு நிகர் கல்விதான். ஆமா, மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு செல்வம் என்ன செய்யும் அப்படின்னா சென்று கொண்டே இருக்கும். எத்தனை லட்சமா இருந்தாலும் வாங்கிட்டு கொடுக்காம சென்று கொண்டே இருக்கும். வீரம் என்ன செய்யும் அப்படின்னா துவண்டு கொண்டே இருக்கும். துவண்டு கொண்டுதான் இருக்கு. ஆனால் கல்வி மட்டும்தான் கடை எல்லை வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. கடை எல்லை வரையிலும் இருக்கும். அதனால தான் கல்விக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே கிடையாது. சிறப்பு ரம்யா பேசுனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மன மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவையார் அஞ்சியார் தமிழ் பெண் புலவர்கள் வாழ்ந்த மண்ணிலே நானும் வாழ்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது பெருமிதம் அடைகிறேன். நினைவூட்டுவதற்கு இன்னைக்கு ஆள் இல்லைம்மா. அப்போ உள்ளவங்களை நினைவூட்டுவதற்கு இன்னைக்கு ஆள் இல்லாம போச்சு. நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தமிழ் புலவர்கள் ஆண் புலவர்கள் இருப்பதையெல்லாம் நினைவூட்டு வகையிலே இருந்தது. அப்படியெல்லாம் இருந்தது. அந்த சிறப்பு இருக்கிறது உலகிலே. இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் தான் இப்படியெல்லாம் அழகாகவும் தமிழ் அறிஞர்களை பற்றியும் புலவர்களை பற்றியும் பேசிய தாங்களிடத்திலே ஒரு விஷயம் கேட்கலாம் இருக்கேன். கேளுங்க சுவாமி. நீங்கள் அனுமதி அளித்தால் நிச்சயமாக தொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். கேளுங்க ஒரு விஷயம் தானே கேளுங்க. வராது வினாவை தொடுத்தால் விடையளிப்பீர்கள் என்பதற்காக கூட்டத்தில் சலசலப்பு வேண்டாம். அதனாலே யாராவது ஒரு ஆள் மட்டும் டிவி வாங்கிட்டு வாங்க. அதனால உங்களை கேட்கக்கூடியது என்னவென்றால், இந்த உலகத்துல ஒன்றுன்னு சிறப்பை சொல்கிறோம் அப்படின்னா எதை சொல்றேன்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒன்னை சிறப்பு சொல்லுவோம். சரி, 2 மரபுகள் சொல்றமே, அது என்னென்ன 2 மரபுகள்? தாய் வழி தந்தை வழி என்று சொல்லக்கூடிய 2 மரபுகள். முச்சுடர்னு சொல்றமே என்னது? சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லக்கூடிய முச்சுடர். மும்மூர்த்திகள் சொல்றமே யார? சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தி. 3 தேவிகள் யார சொல்றோம்? கலைமகள் அலைமகள் மலைமகள் முப்பெரும் தேவியர். 4 வேதங்கள் என்ன? ரிக்கு யசுர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். 4 யுகங்கள் என்னென்ன? கிரைதா திரைதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள். பஞ்சபூதங்கள் என்னென்ன? நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம். ஐம்புலன்கள் என்னென்ன? மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள். பஞ்ச சபைகள் என்னென்ன? ரத்தின சபை பொற்சபை வெள்ளி சபை தாமிர சபை சித்திர சபை என்று சொல்லக்கூடிய பஞ்ச சபைகள். 6 சுவைகள் என்ன? கைப்பு தித்திப்பு உவர்ப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு என்று சொல்லக்கூடிய அறுசுவை உணவு. சப்த ரிஷிகள் யார்? அத்திரி ஆங்கிர சமதகம் வச்சிஷ்ட உசாமதர் கௌதம ரிஷி பரத்வாஸ் என்று சொல்லக்கூடிய 7 பேர். 7 சுரங்கள் என்னென்ன? சரிகம பதனி 7. அஷ்டமா சித்துக்கள் எத்தனை? அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்ல அஷ்டமா சித்துக்கள். நவக்கிரகங்கள் என்னென்ன? சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்ல நவக்கிரகங்கள். மகாவிஷ்ணு 10 அவதாரம் என்னென்ன? மச்சா கூர்மா வராக வாமன நரசிம்ம பரசுராம ராமா பலராமா கண்ணா கைக்கு என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதை. 11 ருத்ரங்கள். மகாதேவி மகாதேவன் அரசன் சகல
இல்லோகிதன் காவாலிசம பீபேங்கன் வாழைவேட் சோ சாத்தி கண்டு சொல்ற உத்திர 12 ராசிகள் என்ன? மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசி. 15 திதிகள் எது? பிரதமே துவிதியே திருதியே சதுர்த்தி பஞ்சமே சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை. 18 நூல்கள் என்னென்ன? நாலடியார் நான்மணி கடிகை இன்னான் 40 இடைவெளி 40 கார் 40 கழவழி 40 5 80 5 70 திருமாலை 80 திருமாலை 180 திருக்குறள் திருக்கடகம் மாச கோயில் சிறுபஞ்சம் இல்லாத கையில் சூரிய 18 நூல்கள். 18 புராணங்கள் என்னென்ன? மச்சம் கூர்மம் வராகம் ஆணவம் வண்ணம் பிரம்மம் பாகவதம் நாரதம் காரணம் சைவம் லிங்கம் மர்த்த மகரந்த மார்க்கண்டேய வாக்கிடே பிரம்மாண்டம் பத்மம் என்று சொல்லி 18 புராணம். 27 நட்சத்திரங்கள் சொல்றோமே. அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரடு திருவாதிரை புனர்பூசம் பூரம் ஆயில்யம் மகம் பூசம் உத்தரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 32 தர்மங்கள். ஆதுலர் சாலை ஓதுவார் குணவு பிறர் உயிர் மிட்டல் பிறர் நக வீர்த்தல் ஐயமெடுத்தல் தாமாப்பள்ளி அறவை பிம்சுரத்தல் நோய் மருந்து பஞ்சாங்க ஓதல் தாளம் ஓட்டல் கும்பம் கொடுத்தல் மார்க்க வண்டம் கற்றல் சுத்தம் சுயர்த்தல் முத்தியகமம் கிங்கஸ்நானம் அன்னதானம் பூதானம் கோதானம் சூரந்தானம் சுஸ்திரதானம் தேவாலயம் கட்டல் நாசயத்தில் அடைக்கலம் வைத்தல் பூஞ்சோல் வைத்தல் பசுகாதல் சிறைச்சோறு என்று சொல்லக்கூடிய 56 தேசங்கள். அன்னிகம் அருணம் அவந்தி ஆந்திரம் லாடம் யவனம் ஒட்டியம் கர்ஷகம் லிங்கம் கன்னடம் கன்னாடம் காசம் காஸ்மீரம் காந்தாரம் காம்போசம் குருகு குடகம் குந்தலம் குரு குவிந்தம் கூச்சரம் கேக்கயம் கேரளம் கொல்லம் கொசலம் சகம் சவீரம் சாலவம் சிங்களம் சிந்து சூரசேலம் சோழம் சோடகம் திராவிடம் துளுவம் தெங்கனம் கெங்கனம் இடகம் நேபாளம் பாஞ்சாலம் பப்பர பல்லவம் பாண்டிய புளிந்த போட மகத மச்ச மரடா மலையாளம் யுகந்தரம் வங்கம் வங்காளம் விகர்பம் என்று சொல்லக்கூடிய 56 தேசங்களை 60 வருஷங்கள் என்ன? இருங்க சுவாமி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னன்னு கேளுங்களேன். 60 வருஷங்கள். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இருங்க. இருங்க சுவாமி. கொஞ்சம் இருக்கறியா? தெரியுமா தெரியாதா? நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீ சொல்றத நான் கேட்கறதுக்கு வந்திருக்கேன். நான் சொல்றத கேட்கறதுக்கு நீ வந்திருக்க. என்னுடைய கேள்விகளுக்கு பதில் பூர்த்தியானால் நீங்க சொல்றத நான் கேட்க தயாரா இருக்கேன். தெரியும். தெரியுமா தெரியாதா? ரெண்டே வார்த்தை தான். இல்லங்க. தெரியுமா தெரியாதா? அட நான் ஒரு ஒண்ணு தெரியும்னா நில்லு, தெரியலைனா உள்ள. நான் ஒரு விஷயம் தெரியும்னா வெளியில நில்லு, தெரியலைனா பேசாம உள்ள போயிரு. சுவாமி உள்ள தெரிஞ்ச விஷயங்களை பேசி, தெரியாத விஷயங்களை தெரியலன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு உள்ள போயிரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். சாட்டியும் நடிச்சு விடுங்க. அவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? கொம்புச்சி விட்டாரா? தயவு செய்து வந்திருக்கு வள்ளியவர்கள் வரவருக்கு நாரதரை மிரட்ட வேண்டாம் சொன்னார்ல, எங்க போயிட்டார் அவரு? சொல்லிவிட்டு எங்க போனாரு? இதுவரையில என்ன நினைச்சா எங்க போனார் அவர் கேட்கிறேன். சொல்ல சொல்லு. ஒண்ணு நீர் சொல்லு, இல்லைன்னா அவர் சொல்லட்டும், இல்லைன்னா நான் சொல்றேன். நான் சொல்றேன். கொம்புசி விட்டு நாரதரை மிரட்ட வேண்டாம் கொம்புசி விட்டு இல்ல, அந்த வேலையை அப்படியே வச்சுட்டு பேசாம இருக்கணும். சொல்லு. நீ மிரட்டி பாரு, என்னைய மிரட்டி பாருமா. நீ கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னார்ல? கேட்டதுக்கு எல்லாம் பதில் சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. கேட்டதுல பதில் சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். கேட்டதுல பதில் சொல்லுங்க அவ்வளவுதான். தெரியல இல்ல. இருங்க சாமி, நான் சந்திக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் நினைச்சனா சொடக்கு போடுற நேரம் போதும். இந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது, சரியா? அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்னு நின்னுட்டு ஆடக்கூடாது. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன சொல்ல போறேன்னு கேட்டானுங்க. நீங்க சொல்ல போற சின்ன பிள்ளை சொல்லட்டுமே, ஒரு மன்னிப்பு கூட கேட்கலாம். என்ன சொல்ல போற? எப்பா நீங்களே சொல்லுங்கப்பா. சொல்றேன். நீங்க அவங்க முகத்தை காமிக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, எனக்கு முகத்தை பார்க்கணும்ல. நீங்களே சொல்லுங்கப்பா. ஒரு விஷயம் தான் கேட்குறேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 56 வரைக்கும் அடிக்கி கேள்வி கேட்டிருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் அடிக்கி கேட்டுக்கிட்டே இருந்தால் என்னங்க அர்த்தம்? அப்போ அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? இது என்ன அவசியம்? சரி விடுங்க. ஒரு விஷயம் தான் கேட்குறோம்னே. ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம் நான் கேட்குறேன், என்ன செஞ்சுருக்கணும்? என்ன சுவாமின்னு பாட்டுங்க. ஒரு விஷயம் கேட்குறேன், நீ இல்லை பதில் சொல்லில, அப்புறம் ரெண்டாவது விஷயம் கேட்குறீங்க அப்படின்னு அல்லவா சொல்ல வேண்டும். எப்பா ஒரு விஷயம் தானே கேக்குறேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதா ஒரு விஷயத்தோட கேட்க வேண்டியதானே. கேக்குறீங்க நீங்க. ஏன் கேட்கத்தான் செய்வேன். நீ நிப்பாட்டு. எங்க முதச்சோறு நீ நிப்பாட்டுங்க. முதச்சோறு வச்சா மறுசோறு வைக்கிறது இல்லையா? மறுசோறுக்கு பதில் சொல்லணும்ல. மூணாவது சோறு வச்சா திங்கன் நினைச்சா சொல்லணும்ல. ஏன் அத்தனை சொல்ல சொல்லணும்? வேணாம்ல சொல்லணும். பசி நின்றுச்சுன்னா அப்படியே வேணாம், சாப்பாடு வேணாம்ல சொல்லணும். ஓயாம வாங்கி தின்னுட்டு இருக்க முடியுமா? எங்க கொட்டுறது? இங்க பாருங்க, பதில் தெரிஞ்சா சொல்ல. உள்ள நான் பதில் சொல்றேன். எப்பா சௌடால் பேசுறீ சொல்லுமா. சாமியார் வந்து உண்மையை சொல்ல போனோம்னா நல்லா சமாளிக்கிறாங்க. யாரு சமாளிப்பீங்க நீங்க? இந்த சமாளித்தன்மைக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். என்ன யார் சமாளிக்கிறது? நீங்க தான் சமாளிக்கிறீங்க. அம்மாவுக்கு தலையில 2 கொம்பு வச்சு குத்தி சமாளிக்கிறாங்க. இந்த அம்மா கேட்டு நான் ஒன்றும் தெரியாம நினைக்கிறேன்.
பதில சொல்லு முதல்ல. பயந்துட்டீங்க. யாரு நீங்க பயப்படுற? என்ன சொன்ன சொல்லி அண்டு வில்லிக்கார் கண்டு மொழியுமா அது உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டேன் போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன். நான் உண்டதே வெக்க வர கேட்கறேன், பதில் சொல்லல. உள்ள உன நான்ல சொல்றேன். நீங்க நல்லா சமாளிக்கிறீங்க சாமி. அப்ப இங்க நில்லுங்க. எப்பா நல்லா சமாளிக்கிறேன். ஏன் நான் சமாளிக்கிறாங்கன்னு சொன்னேன் ஏன் தெரியுமா? ஒருவருடைய வீரமா விவேகமான்னு பார்க்கணும். வீரத்துக்கு எடுத்துக்கிட்டா சொல்ல போனோம்னா யாரைய சொல்லலாம் தெரியுமா? உங்களை சொல்லுவாங்கன்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க, புரியுதா? அப்படி ஒரு ஆசை இருக்கா உங்களுக்கு? வீரத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்ல போனோம்னா எம்பெருமான் முருகப்பெருமான சொல்லலாம். ஏன்னா அவர் தான் உலகத்தையே சுத்தி வந்து கனிய வாங்கணும்னு நினைச்சாரு. வீரத்துக்கு எடுத்துக்காட்டா முருகப்பெருமான சொல்லலாம். ஆனா விவேகத்துக்கு எடுத்துக்காட்டா யாரைய சொல்லலாம் தெரியுமா? அது எம்பெருமான் விநாயக பெருமான சொல்லலாம். ஏன்? தாய் தந்தை தான் உலகம், உலகம் தான் தாய் தந்தை என்று அம்மா அப்பாவையே சுத்தி வந்து கனிய வாங்கினவர் யார் அப்படின்னா, விவேகத்தை பயன்படுத்தி கனிய வாங்கினவர் யார் அப்படின்னா அவர் தான் விநாயக பெருமான். அதனாலதான் வீரத்துக்கு எடுத்துக்காட்டா முருகப்பெருமான், விவேகத்துக்கு எடுத்துக்காட்டா விநாயக பெருமானா சொல்றேன். ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருவருடைய பலமா பலவீனமான்னு பார்க்கணும். ஒருவருடைய பலத்துல மோதிரம்னு வச்சுக்கோங்களே, எக்காரணத்தை முடிட்டு நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஆனா ஒருவருடைய பலவீனத்துல மோதினோம்னா எந்த சூழ்நிலையும் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஆனா அந்த சாமியாருடைய பலவீனம் என்னன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு. எப்படி? ஐயே பலவீனமா எங்க கிழிச்ச நீ என்ன சமாளிக்கிறீங்க? யார் நான் ஒரு விஷயம் நீ சமாளிக்கிறியா? நான் என்னைய சமாளிக்கிறேன்னு சொல்றீங்க? நீதான் பதில் சொல்ல பேசிட்டு சாமி. நான் ஒரு விஷயம் கேட்டேன், ஆனா அந்த விஷயம் என்னன்னே தெரியாத மாதிரி, அப்படி ஒரு விஷயம் நான் கேட்டேனான்ற மாதிரி ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி நிக்கிறாருங்க அவரு. எந்த வாத்தியாருமே எடுத்தோன்னா பாடத்தை எழுதி கொடுக்க மாட்டாங்க. என்ன மேடையில பிரச்சனைன்னு வர்றப்ப சமாளிக்கிறது எப்படி அத கத்துக்கிட்டு வந்திருக்காங்க நல்லா. அதனாலதான் இப்படி சமாளிச்சுட்டு நிக்கிறாங்க. வாத்தியார தெளிவா சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன ஏமா நீ என்ன விஷயம் கேட்டு நான் சொல்லாம இருந்தேன்? ஆமா நான் ஒரு விஷயம் கேட்டேன், ஆனா அது என்னன்னே தெரியாம தான் நிக்கிறீங்க நீங்க. அப்ப சமாளிக்கிறது நீங்களா நானா? என்ன நீ கேட்ட? தேவையில்லாம பேசுறீங்க. கேட்டேன். ஆமா விஷயம் கேட்டேன். ஆமா கேட்டேன். விஷயம் கேட்டியா? என்ன விஷயம் கேட்ட நீ? விஷயம் கேட்டவும் பொய் சொல்லாம வாயில வந்தெல்லாம் வார்த்தை பேசக்கூடாது. ஒரு சபை நின்னு பேசும்போது சரி 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 ஒரு கேள்வி கேட்டுங்கிற வார்த்தையை சொன்னாது. சரி நிச்சயமா கேள்வியாமா? நீங்க சொல்ல வேண்டாம். நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஞானஸ்தர்கள், அறிவாளிகள். எனக்கு தெரியும் உங்களோட. ஆனா அவங்கள்ட்ட நான் கேக்குறேன், நீங்க எல்லாருமே ரொம்ப கவனமா நாடகம் பாக்குறீங்க. நீங்க சொல்லுங்க, நாரதட்ட கேள்வி கேட்டானா கேட்கலையா? கேட்கல. அத நீங்க எங்க சொல்றீங்க? உங்களை சொல்ல சொன்னா அவங்க சொல்லுவாங்க. நான் தானே உங்க பக்கத்துல ஒண்ணும் தேவையில்ல, அவங்க சொல்லுவாங்க. நீங்க தான் நிரூபிக்க முடியாதுங்கறீங்கல்ல, சொல்லுங்க. நீ நிரூபிச்சு காட்டு. அட உங்களை சொல்லல. நாரதட்ட நான் கேள்வி கேட்டானா கேட்கலையாப்பா? நீங்க எல்லாருமே நாடகம் பாக்குறீங்க, சொல்லுங்க. கேட்டல? சரிங்க சரி. கேள்வி கேட்டது உண்மைதான். கொஞ்சம் அண்ணே நல்லது நல்ல சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு அழகா கவனிச்சிருக்காங்க, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உண்மையாவே அவங்கள கவனிச்சிருக்காங்க. வாழ்த்து வணங்குறேன் அவங்கள. என்ன கேள்வி நீ கேட்டாங்க? இல்லை கேள்வி கேட்டால் அது உண்மைதான். அது கேள்வி அண்ணன் கரெக்டாக சரியாக சொல்லியிருக்காரு அவர். அதனால தான் வாழ்த்தி வணங்குறேன்னு சொன்னேன். உண்மைதான், நியாயம் ஏற்றுக்கிறேன்னு. அந்த அம்மாவை நியாயப்படுத்திருக்கீங்க, என்னை குற்றவாளி ஆக்கிட்டீங்க, அது நல்லது. என்ன கேள்வி என்ன கேட்டாங்க? அவங்களையே நீங்கள் குழப்பி விடுறீங்க. இது பேச்சே கிடையாது. இந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காருன்னா, நான் என்ன கேள்வி கேட்டேன்? என்னைய காப்பாத்துறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு பிள்ளை வராது, கவலைப்படாதீங்க. யார் சொல்கிறேன்? அங்கே ஒன்றாவது காரன்னு பாட்டிட்டு யாருமே இங்கே உட்காரல. நான் படுத்திருந்தேன், தூங்கிட்டேன். விளாம்பட்டி நாடா முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டேன். மேடை பூரா கூட்டமாக இருக்காங்க, என்னை எழுப்பலை. ஏன்? நம்ம வீட்டு மாப்பிள்ளை கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நம்ம வீட்டு பங்காளி கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு உட்காந்துருந்தாங்க. நான் சொன்னேன் ஏங்க எழுப்பலன்னு. இல்லை கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படிங்கிறக்காகட்டும். அந்த அளவுக்கு எவ்வளவு நல்ல மனசு உள்ளவன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? உன்னையை காப்பாற்ற ஒருத்தர் வந்தா என்னையை காப்பாற்ற எத்தனை பேர் வந்திருக்க மாட்டாங்க? சொல்லு சொல்லு. சமாளிக்கிறா கேள்வி ஏட்டம்ங்கறீங்க. இருங்க சாமி, எல்லாருமே சொல்றாங்க நான் கேள்வி கேட்டனா கேட்கலையா? நீங்க சொல்லுங்க. அவர் ஒரு ஆள் சொல்லிட்டார் கேள்வி கேட்டோம்னு. கேள்வி கேட்டா தானே உண்மையும் கூட. காப்பாத்த முடியலையே உன்னைய. என்ன கேள்வி கேட்டோம்னு சொல்லி அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அப்ப அவருக்கு தெரியாத கேள்வி கேட்டியா? எல்லாருக்கும் தெரியுற மாதிரி தான் கேள்வி கேட்டேன். சரி, அப்படி நீ கேள்வி கேட்டது உண்மையானால் என்ன கேள்வி கேட்டோம்னு சொல்லு பாப்பா. 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல். நான் கேட்ட கேள்வியை நல்லா கவனிச்சுக்கங்க. 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல். 1, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் அணியும் ஒரு அணிகலன். 3, 4, 5
எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் குடிக்கும் ஒரு பானம். 3, 6, 7 எழுத்துக்களை சேர்த்தால் மனிதனை வேதனையடைய செய்யும் ஒரு செயல்னு சொன்னேன். இதுதான் நான் கேட்ட கேள்வி. புரியுதா? அடுத்து பாருங்க. இந்த கேள்வி இப்படி கேட்டாங்களா? அந்த கேள்வியே கேட்டனா கேட்கலையாங்க? அப்ப கவனிச்சிருக்காங்க. உன்னில் எண்ணில் மண்ணில் கண்ணில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ். இதில் கூட பாருங்கள், நில் 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 என்றுதான் வருகிறது. தமிழன் என்று சொல் தலை நிமிர்ந்து நில். அப்படிப்பட்ட தமிழுக்கும் தரணிக்கும் தலை குனிந்து வணங்கிய நான் தலை சிறந்த மகாமுனிவர் தாங்கள். தாங்களையும் தலை குனிந்து வணங்கி வரவேற்று நீங்க கேளுங்க. ஒரு சில பேர் கேள்வி கேட்டா எப்படி கேட்பாங்க தெரியுமா? எப்படி கேட்பாங்க? நீங்க எல்லாம் உண்மையாவே படிச்ச நாரதரா இருந்திருந்தா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில சொல்லிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்றவங்கள நீங்க கேட்டுருப்பீங்க. தவறு, நீங்க சொல்ற ஏத்துக்க மாட்டேன். வேற எப்படி? ஒரு நாரதரை பார்த்து எந்த வழியும் அப்படி பேச மாட்டாங்க. தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. வேற வழியா இருந்தா என்ன பேசியிருப்பாங்க? சரி, என்ன பேசியிருப்பாங்க? நீங்க எல்லாம் ஒரு நாரதர், நீங்க எல்லாம் கட்டையை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டீங்க, உங்கள்கிட்ட நாடகத்தை வேற கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க எல்லாம் எனக்கு ஒரு ஆளு அப்படின்னு மானங்கட்டதனமா பேசியிருப்பாங்க. நல்ல வேலை, அப்ப நான் பரவாயில்ல போல. அப்போ குடிச்ச டீ கொமட்டுக்கு கீழே இறங்கலப்போ ஒரு டீ வந்துச்சு, அதையும் போடாம பல்ட்டி அடிச்சு விட்டீங்களே. இப்போ வேற வழியா இருந்தா அப்படி கேட்பாங்க. ஆனா நான் அப்படியே கேட்டிருக்கேன். எவ்வளவு அழகா நாகரிகமா சொல் சுத்தமா தலை சிறந்த மகாமுனிவர் தாங்கள் தாங்களையும் தலை குனிந்து வணங்கி வரவேற்று என்னுள் இருக்கும் எண்ணிற்கு விடையளித்தால் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி கேளுங்கள் சுவாமி. கேள்வி கேட்டால் பதில் அளிப்பதற்காகவும் விவரம் கேட்டால் விளக்கம் கொடுப்பதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அழகா நாகரிகமா நான் கேள்வி கேட்டிருக்கேன். அத போய் நீங்க கேள்வி கேட்கலன்னு ஒரு பொய்ய சொல்றீங்க. இது என்ன நியாயம்? இது கேள்வி. ஏமா இது கேள்விதான்? இது கேள்வி. ஆமா, அடிச்சு விடு. என்ன அடிச்சு விடுனா? அடிச்சு விடுனா என்ன அர்த்தம்னா? வாயில வந்தெல்லாம் வார்த்தை அப்படியே பேசி விடுறாப்பா. என்ன என்ன ஏமா, ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையில பொருத்தம் இருக்கணும். ஏதாவது ஒரு பொருத்தம் இருந்துச்சுன்னா புரியல. இதுல பொருத்தம் இல்லன்னு சொல்றீங்க. சொல்லு. எந்த வகையில பொருத்தம்? எதையாவது ஒண்ணு சொல்லிடுறது. அதை சொல்லி அப்படி நீ அப்படியான ஆளா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீ சமாளிக்கிறியா நான் சமாளிக்கிறேனா? நீ சமாளிக்கிற நான் சமாளிக்க நீங்க சொல்றீங்க. நான் கேட்டேன் 60 வருஷம் என்னென்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு சொல்லுங்க. அப்ப நீ தைரியமான என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல ஒரு கேள்வியை கட்டி நிப்பாட்டி இருக்கணும். கேள்வி கேட்டியாடி ஏன் புள்ளி வைக்கிற மாதிரி வச்சுட்டு போறது? நாரதர் ஒரு கேள்வி கேட்டார்னா நான் கேட்டவங்களுக்கு என்ன நாரதர் பதில் சொல்லையே, சண்டை விட்டு உள்ள இருக்கா அடப்போமா? எனக்கு ஒன்றை விட அதிகமாகவே பேச தெரியும். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் பேர் இருக்கு. எத்தனை எழுத்து? 6 எழுத்துக்களை கொண்ட பிரசித்தி பெற்ற ஊர் இருக்கு. அந்த அம்மா 7 எழுத்து சொன்னா ஆரம்பம், நான் 6 எழுத்து சொல்றேன். முதல் எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தால் நம்ம உடம்புல இருக்க ஒரு அவயத்தினுடைய பெயர் வரும். நல்லா பாருங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? முதல் எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் படிச்சு பாருங்க, நம்ம உடம்புல உள்ள ஒரு அவயத்தினுடைய பேர் வரும். நான் சொல்ற ஊரை நீ கண்டுபிடிக்கணும்னா 5வது எழுத்து, 3வது எழுத்து, 4வது எழுத்து, 6வது எழுத்து, இந்த எழுத்துக்களை நீங்க வரிசைப்படுத்தி எழுதி பாருங்க. தச்சர் கையில வச்சிருக்க ஒரு பொருளுடைய ஒரு பேர் வரும். ஆசாரி கையில வச்சிருக்க பொருள் படிச்சு பாருங்க. நான் சொன்ன ஊர் சிறப்பா வரும். அதே மாதிரி 4, 5, 6 இந்த 3 எழுத்தையே வரிசைப்படுத்தி படித்து பாருங்க. ஆதி கடவுளுடைய பேர் வரும். அப்படின்னு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். என்ன பத்தி சொல்லுவேன்? ஒரு நாடகத்தை 8 மணி நேரம் நடத்தணும். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அட அதை விடுமா. 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழத்தினுடைய பேர். 8 எழுத்து. எத்தனை எழுத்து? 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழத்தின் பேர். 2 பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டாப்பா, பயங்கர சண்டையாகி போச்சு. அப்புறம் என்னாச்சு? முடிச்சாச்சு. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியல. அவர் என்னமோ கேள்வி கேட்டாரு, இது என்னமோ கேள்வி கேட்டுச்சு அப்படின்ட்டு போறது. அது இல்லை. இங்க வாயில வந்த பேச்சுன்னு பேசாம போ. இப்படிங்க நம்ம சுதிய அப்பா இருங்கப்பா. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச்சுன்னு பேசுவீங்க. நீங்க கேட்கறதெல்லாம் கேள்வி கேட்பீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? 6 எழுத்துக்களை கொண்ட பிரசித்தி பெற்ற ஊர்னா கோயில்பட்டின்னு எழுதினா கூட தான் 6 எழுத்து வருது. அதுக்காக கோயில்பட்டின்னு சொல்லிடுவீங்களா நீங்க? நினைச்சேன் இந்த மைக்கை விட்டுட்டு நீ அந்த மைக்கில் நிற்கும் போதே எனக்கு தெரியுமா கோயில்பட்டின்னு எழுதியிருக்குப்பா. கோவில்பட்டி இதை நீ எழுத்துக்கூடி படிச்சுட்டு போயிருக்கு கோவில்பட்டி. சரிம்மா, கோவில்பட்டிக்கு 6 எழுத்து தேன்.
முதல் எழுத்து கோ, 5 எழுத்து இட்டு, 6 எழுத்து டி. படிச்சு பாருங்கண்ணே. கோட்டி. நம்ம உடம்புல கையின்னு ஒரு பேர் இருக்கு, காலுன்னு பேர் இருக்கு, கழுத்துன்னு பேர் இருக்கு. எங்கேயாவது கோட்டின்னு பேர் இருக்கா? இல்லையே. நான் என்ன கேட்டேன்? 1, 5, 6 எழுத்துக்களை சேர்த்தா உடம்புல உள்ள அவயத்துல பேர் வரும்னே. என்ன சொல்றீங்க? கோட்டியா? கோட்டி சொல்லிய இருக்கப்பா. 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் பேர்னு சொன்னீங்க. சிதம்பரம்னு எழுதி பாருங்க. 6 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு ஊரு. சீதாயும் பாராயும் 6 எழுத்து வந்துருச்சா? அதான் ஊரு சிதம்பரம்னு சொல்ற. எப்படி ஊரு சிதம்பரம்னு நிரூபிப்ப? நிரூபிப்பா நீங்க தானே கேட்டீங்க. 1வது எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் சேர்த்து படித்து பார்த்தால் மனித உடம்புல உள்ள ஒரு அவயம் சொன்னீங்க. அந்த அவயம் என்ன தெரியுமா? அதான் உங்க தலை. ஏப்பா சிதம்பரத்துல தலைன்னு எங்கேயாவது பேர் இருக்கா? தலைன்னு எப்படி ஒரு தலைக்கு மறு பேர் என்ன? மண்டை. மண்டையா உங்க கொண்டையெல்லாம் நான் கேட்கல. மண்டைக்கு மறு பேர் என்னங்க? மண்டைக்கு மறு பெயர் சிரம். 1வது எழுத்து சி, 5வது எழுத்து ரா, 6வது எழுத்து இம்மு சேர்த்து படிச்சு பாருங்க. சிரம் மனித உடம்பில உள்ள ஒரு அவயம். வந்துருச்சா? சிரம் வந்துருச்சா இல்லையாங்க? அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 5, 3, 4, 6 எழுத்துக்களை சேர்த்து படித்து பார்த்தால் ஆசாரி கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் வரும்னு சொன்னீங்க. அது என்ன தெரியுமா? என்ன? அதான் ரம்பம். அது எப்படி ரம்பம்? 5வது எழுத்து ரா, 3வது எழுத்து இம்மு, 4வது எழுத்து பா, 6வது எழுத்து இம்மு சேர்த்து படிச்சு பாருங்க. ரம்பம். வந்துருச்சா? ஆமா, ரம்பம். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 4, 5, 6 4, 5, 6 எழுத்துக்களை சேர்த்து படித்து பார்த்தால் ஆதிக்கடவுள் வரும். ஆதிக்கடவுள்னா யாருங்க? எம்பெருமான், சிவபெருமான். அதுல சிவன் வருதா? சிவன் எப்படி வரும்? 4வது எழுத்து பா, 5வது எழுத்து ரா, 6வது எழுத்து இம்மே சேர்த்து படிச்சு பாருங்க. பரம். பரம்பொருள்னா யாரு? எம்பெருமான், சிவபெருமான். அதான் பரம். சிதம்பரமே சிவபெருமானுக்குரிய கோவில் தான் தெரியுமா? நல்லது. ஏன்னா விஷயங்களை தெரிஞ்சு. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 8 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு பழம் அப்படிங்க. யாராச்சும் கேள்வி கேட்டுட்டு பதில சொல்லி தர்றது உண்டா? இவங்க தான் கேள்வியும் கேக்குறாங்க, பதில இவரே சொல்லி தர்றாரு. பதில் சொல்லி கொடுத்தமைக்கு முதல்ல என்னோட நன்றி. பதில் சொல்லி தரலையா? நீங்க தாங்க சொல்லி தந்தீங்க. என்ன பதில் சொல்லி தந்தீங்க? ஆமா, 8 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு பழம். அது உங்க குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த பழம்னு நீங்க சொன்ன உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது முந்திரி பழம் தான். ஏன்னா அவர் தான் அதை படைச்சாரு. ஐயோ ஐயோ, இப்படி தான் இருக்கீங்க இந்த காலத்துலயும். சரி, 8 நான் இந்த காலத்துல பிடிக்கல. முந்திரி பழம்னு பேர் இருக்குல்ல? ஆமா. முந்திரி பழத்துல எப்படிமா முக்கணி வர? முந்திரி பழம் ஒண்ணுதானங்க, முக்கணி எப்படி வர? நீங்க சொன்னீங்க முந்திரி பழம்னு எழுதி பாருங்க. 8 எழுத்து. மூ இந்திரி பாழாயும் 8 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு பழம் அந்த முந்திரி பழம் தான். அந்த முந்திரி பழத்துல 2, 3, 4 எழுத்துக்களை விளக்கினால் அப்படின்னு சொன்னீங்க. 2வது எழுத்து இந்து, 3வது எழுத்து தீ, 4வது எழுத்து ரி. அந்த இந்திரியை எடுத்துட்டோம்னா அங்க என்னன்னு இருக்கும்? இப்பழம் இருக்கு. இப்பழத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? இங்க 3 இருக்குது. சேர்த்து படிங்க. முப்பழம். முப்பழம்னா என்ன? மா, பழ, வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணியை தான் முப்பழம் என்று சொல்வோம். போதுமா? உண்மையாவே யோசிச்சு பேச வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஆமா, ரொம்ப கவனமா பேசணும். எந்த பேச்சு பேசினா ரொம்ப நூதன புதிர் கணக்கு, நூதன புதிர் கதையெல்லாம் சாதாரண படிச்சுருவான். மேடைகிட்ட வந்தோன்னா படன்னு ஆயிரும். எதை எந்த எழுத்தை எங்கே போடுறது எப்படி சொல்றதுன்னே தெரியாம போயிடும். படவட போந்துடும். அதை துல்லியமாகவும் அழகாகவும் அதை வரிசைப்படுத்தி இந்த மேடையிலே மக்கள் மத்தியிலே நிரூபித்து பதில் சொன்ன உமக்கு எனது வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணுமா? வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். அப்படித்தாவா இருக்கணும். நாடகத்துக்கு வந்தால் போனோம்னா இருக்க முடியும்? நாடகத்துக்கு வந்தால் ஏதாவது சாதனை பண்ணணும். சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. இங்க பாருங்களேன், இந்த மனிதருக்கு 6 அறிவு, அது 5 அறிவு சொல்லலாம். ஏன் 6வது அறிவு தான் பகுத்தறிவு. பகுத்தறிவை எவன் ஒருவர் பயன்படுத்துறானோ அவனுக்கு 6வது அறிவு. ஆனால் இறைவன் உமக்கு கொடுத்திருந்தால் 10 அறிவா கொடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு தங்களுடைய திறமையும் பெருமையும் உங்களிடத்தில் இருக்கிறது. வாழ்க பல்லாண்டு. இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கல, உன்னை பெற்றெடுப்பதற்கு உனது தாய் தந்தை 7 ஜென்மங்கள் புண்ணியம் பெற்றவங்க. அதனால அப்படி ஒரு தெய்வ குழந்தை, ஞான குழந்தைய உலகத்தை பெற்று கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணுமா? சும்மா குழந்தைய பெற்ற முடியுதா? எவ்வளவு சிறப்பு. திருஞான சம்பந்தர், அந்த திருஞான
சம்பந்தரே சிறு வயதிலே ஞானப்பாலை ஆதிபராசக்தியோட பொற்குணத்திலே ஞானப்பாலை திரு ஞான சம்பந்தர். சின்ன பிள்ளையில ஞானம், அதே ஞானம் உங்கள்கிட்ட இருக்குமா? எவ்வளவு பெரிய சிறப்பு இந்த உலகத்துல! எத்தனை பேரை படைச்சிருக்கான் சுவாமிகள். நம்ம நீண்ட நாட்களாக நீண்ட காலமா ஆமா இந்த கலைத்துறையில பயணிச்சுட்டு இருக்கோம். பயணிக்கிறோம். எவ்வளவு பேரை சந்திச்சிருக்கீங்க, எவ்வளவு மேடையில. ஆமா. ஆனா எந்த வள்ளியும் வாழ்த்தி சொன்னது இல்ல, சண்டை தான் போட்டிருக்கீங்க. இன்றைக்கு தான் ஒரு வள்ளியை வாழ்த்து பேசியிருக்கீங்க. மகன் நந்தினிய நன்றி நன்றி. உங்க கையால ஒரு மாலையை போட்டு வாழ்த்துனீங்கன்னா இன்னும் மென்மேலும் வளருவாங்க. நல்லா இருக்கு. இது எனக்கு உண்மையாவே எதிர்பார்ப்பு இல்லாம போச்சு. ஏன்னா ஒரு சபையில ஒரு மாலை கிடைக்கணும்னா அது எப்படிப்பட்ட சாதாரணப்பட்டவங்களுக்கு கிடைக்காது. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு எல்லாம் மாலைகள் விழ வேண்டும். ஹே, ஸ்ரீ ஆண்டாள் மாதிரியா அப்படியே அவதாரம் எடுத்த மாதிரியா இருக்குப்பா. பாருங்களேன். ஆமா, வேட பொறுத்த மட்டும் இல்லைங்க, ஒரு வேடம் மாறுதுன்னா அந்த மாற்று வேறதுக்கு சரியான பொருந்தன அந்த சிறப்பு அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா வள்ளி நியாயத்துக்கு ஸ்ரீ ஆண்டாள் போல் இருக்கிறது. பெரியாழ்வார் மாதிரி தோற்றம். யார அப்பா ஸ்ரீ ஆண்டாள துளசி செடியில் அடியில கண்டெடுத்தவரியா? அப்பா அப்பா கண்டெடுத்த பிள்ளை. இந்த பெரியாழ்வார் மாலையை கட்டி கொடுப்பாரு மகள்கிட்ட, கண்ணன்ட்ட சொல்லி அவங்க தன் கழுத்திலே சூடி அழகு பார்த்து கண்ணபுரான் சூடினார். சூடி கொடுத்த சுடர் கொடியால் மாலை கட்டி இனத்திலே பிறந்த ஒருத்தி மாலையை மணந்தால் திருமாலை பெருமாளை மணந்தால் ஸ்ரீ ஆண்டாள். அதனால நீங்க பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள். ஸ்ரீ மீனாட்சி அம்மன் போல அந்த விரல அந்த கிளி அப்படி கையில மீனாட்சி அம்மன் நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும், சத்தியமா சொல்றேன். அது அந்த கிளி மாதிரி அந்த நல்லா நல்லா இருக்கணும். வாழ்க பல்லாண்டு. இன்னையுமே என்னைக்குமே நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நல்லா புண்ணியம் பண்ற மாதிரி பேசுங்க, பதில சொல்லுங்க, நல்லா இருக்கணும். அதனால அண்ணே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணத்துல வந்து கண்டிப்பா அதெல்லாம் சொல்லி ஆகணுன்ற ஒரு கட்டாயம். ஏன்னா ஏன் சுவாமி, நான் சாதாரண குருவி விரட்ட வந்த ஒரு பெண்மணி சுவாமி. நான் இல்லை உண்மையாகவே சாதாரண குருவி விரட்ட வந்த ஒரு பெண்மணி, பறவை விரட்ட வந்திருக்கேன் நான். இந்த சாதாரண பெண்மணியை இந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தி பேசி என்னால் ஜீரணிச்சிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் நீங்கள் யார் தெரியுமா? 14 லோகங்களும் சென்று வரக்கூடியவர். மகாலட்சுமியுடைய அந்தப்புறத்திற்கு யாருடைய அனுமதியுமின்றி சென்று வரக்கூடிய வல்லமை படைத்தவர் தாங்கள். சாட்சாத் அந்த மகாவிஷ்ணு அந்த கண்ண பரமாத்மாவே இறங்கி வந்த மாதிரி அங்கிருந்து நீங்க தேவலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்திருக்கீங்க. உங்களுடைய பாதம் இந்த பூமியில படுறதுக்கே நாங்களாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். உங்களை பாக்குறதுக்கே நாங்க 7 ஜென்மம் தவறு இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட மகாமுனிவர் தாங்க. அப்படிப்பட்ட நீங்க இந்த குருவி விரட்ட வந்த பிள்ளைய, இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய பிள்ளைய இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்தை கொடுத்து நீங்க வாழ்த்தி பேசியிருக்கீங்க. இந்த இடத்துல எப்படி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 10,000 பட்டாம்பூச்சியை பறக்க விட்டால் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் இப்போதைக்கு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா தாங்களுடைய நாவிலிருந்து என்னுடைய செவியார இந்த வாழ்த்தை கேட்குறப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியல. இதுவே எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை கண்டிப்பாக நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக மரியாதைலாம் செஞ்சு கண்டிப்பாக அனுப்பிச்சிருப்போம். ஆனால் நீங்கள் வந்திருக்கிறது காட்டுக்கு வந்திருக்கீங்க. நாங்கள் காட்டில் இருக்கிறனால எங்களால் இப்போதைக்கு எந்த எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் ஆனால் ஒன்று மட்டும் என்னால் செய்ய முடியுங்க. என்ன தெரியுமா? நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்த்தை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கனிந்த நெஞ்சார்ந்த நன்றி என்னால் தெரிவிச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி. சாதாரணப்பட்ட வாழ்த்துலங்க நீங்க கொடுத்ததெல்லாம். மதுரை மீனாட்சி அம்மன் ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கடவுள் தெய்வம், அவங்களை ஒப்பிட்டு ஒரு சாதாரண பெண்மணியை வாழ்த்திருக்கீங்க. திருஞான சம்பந்தரை வாழ்த்திருக்கீங்க. எங்க அப்பாவை பெரியாழ்வாரா பார்த்திருக்கீங்க, ஸ்ரீ ஆண்டாளா பார்த்திருக்கீங்க. நீங்க என்னைய அப்படிப்பட்ட வாழ்த்தை கொடுத்த உங்களுக்கு சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கனிந்த நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்க சுவாமி. ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷம். என்ன ஒண்ணு நான் கேட்டதான் நீங்க பதிலும் சொல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் சொல்ல, கடுப்பு தான் வருது எனக்கு.
என்னம்மா அப்படி சொல்லிட்டேன் சாமிய? முட்டா பிள்ளை, திருட்டு பிள்ளை, யார் நான் தானா? முள்ள மாதிரி பிள்ளை. நானா? அறிவு அவிச்சு தின்னியா இல்ல புத்திய ஒத்தி வச்சியா? பத்தறிவு. ஏங்க பத்தறிவு நீங்க? பத்தறிவு பொத்தறிவு கொண்டா அடிச்சு மண்டையில உடைச்சு விடுறீங்க. என்ன வயசுல நீங்க? தெய்வ குழந்தை நீங்க? யாரு? தெய்வ குழந்தை. தெய்வத்துக்கே அடுக்குமா? தெய்வத்துக்கு அடுக்குமா உன்னை தெய்வ குழந்தை? எங்க அப்பா அம்மா புண்ணியம். செத்துருக்கணும் நேரம் அவங்க உன்னை பெத்ததுக்கு. ஒரு விஷத்தை பெத்து போட்டு இருக்காங்களே அப்படின்னு பெத்ததுக்கே செத்துருக்கணும் அவங்க. எங்க அப்பாவை பெரியாழ்வார்னு சொன்னீங்களே. பெரியாழ்வார் இங்கே உட்கார்ந்திருக்கேன். நடு மண்டையில போட்டு நல்லா மல்லாக்க பிறந்துருவேன். ஸ்ரீ ஆண்டாள்னு சொன்னீங்க சுவாமி. அத்தா தாயை மன்னிச்சு. மதுரை மீனாட்சி அம்மா. தெய்வமே மன்னிச்சிரு. இதை போய் சொன்னேனே நான். ஆளுகளை பாரு ஆளுகளை. என்ன ஒன்று நாங்கள் எடுக்க பதில் சொல்லலை. இந்த மாலையை மதிக்கிற பாரு நாங்கள் எடுக்கிற பதில் சொல். குருவி விரட்ட வந்தோம்னு நீ முதல்ல சொன்னப்பவே எனக்கு தெரியும் இந்த புத்தி உனக்கு இருக்குன்னு. வந்தமா கோழி விரட்டணுமா, குருவி விரட்டணுமா, காக்கை விரட்டணுமா, அந்த வேலையை வச்சு வேலை பாரு ஆளு. எதுக்கு வந்துருக்கலையே? காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாரு உங்க அப்பன் குருவி விரட்டுறதுக்கு. ஏவா என்ன ஏன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க? குருவி விரட்டுறதுக்கு சாதாரண விட விஷயம் இல்லைங்க. குருவி என்ன அப்படி கேட்டீங்க? ஒரு பறவை இருக்கு, குளிக்காம கூட்டுக்குள்ள போச்சுன்னா செத்து போயிடும். ஒரு பறவை அப்படி ஒரு பறவை இருக்குல்ல, குளிக்காம கூட்டுக்குள்ள செத்து போயிருமா? என்ன பறவை? பறவை விரட்டது இல்ல உங்க அப்பா அனுப்பிச்சு வச்சால சொல்லு நேட்டா என்ன செய்வ நீ? கேள்வியா? 8 மணி நேரம் நாடகம் நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். இங்க பாருங்களேன், ஒரு வருடம் ஆணா இருக்கேன், ஒரு வருடம் பெண்ணா மாறும் ஒரு பறவை. ஒரு வருடம் ஆண், இன்னொரு வருடம் பெண். அப்படி ஒரு பறவை இருக்கு. என்ன பறவைன்னு சொன்ன என்ன செய்வ நீ? குருவி விரட்டா காக்கா விரட்ட கூட லாய்க்கல. நீ வந்துட்ட குருவி விரட்ட வந்தாங்க. இங்க பாருங்க, 6 வருடமானாலும் தரையில கீழே காலை உணாத ஒரு பறவைன்னு ஒன்று இருக்கு. 6 வருஷம். என்ன பறவை? என்ன பண்ணுவ? நாடகத்தை நடத்தணும். முன்னையும் பறக்கும் பின்னையும் பறக்கும் பக்கவாட்டில் பறக்க அப்படி ஒரு பறவை இருக்கு. என்ன பறவை? சும்மா வந்தோமா வாய் திமிரு பேசணுமா இருக்க கூடாது சரியா? நல்ல சோறு சாப்பிட்டோமா, காலையில் சம்பளம் வாங்கணுமா, வீட்டில் தூங்கணுமா, இந்த 3 வேலை தான் பார்க்கணும் நீ. அதை விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்குறோம் இங்கே வேலை வச்சுக்கூடாது சரியா? இங்க பாருங்க, ரெக்கையா இருக்காது அப்படி ஒரு பறவை இருக்கு. பாருங்க, சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேச்சு பேசக்கூடாது புரியுதா? ரெக்கையே இருக்காதான், ஆனா அதுக்கு பேர் பறவையா? யார்கிட்ட பேசுறீங்க? அது எப்படிங்க? பறவைனா ரெக்கை இருக்கணும்னா அப்பதானே அது பறக்கும். இல்லைன்னா பறவை இல்லையா? ஆமையா ரெக்கை இருந்தா தான் பறவை, இல்லைன்னா பரவாயில்லப்பா. உங்களை கேட்குறேன், நீங்க ஒத்துக்கல. இந்த வருஷம் நீங்க ஆண், அடுத்த வருஷம் பெண்ணா மாறுவீங்களா? முடியாதுல்ல, மாற மாட்டீங்கல்ல. இந்த வருஷம் ஆணா இருக்க பறவை அடுத்த வருஷம் பெண்ணா மாறும் ஒத்துக்கிட்டீங்கல்ல? ஒத்துக்கிட்டான். அப்புறம் இந்த பறவைக்கு ரெக்கை இல்லைன்னா ஒத்துக்கணும். நான் சொல்லவா? அந்த பறவைக்கு 2 எழுத்து. ஐயா பேரு 2 எழுத்துல இருக்கு பேரு. சொல்லவா? ஓ அப்படி சொல்லுங்கண்ணே. வந்திருக்க முருகப்பெருமான் ஆலயத்தில் பார்க்குற மாதிரி அழகா இருப்பார், இனிமையா பாடுவார், அதிரடியா பேசுவார். அவரை விடணுங்கிறக்காக உன்னைய விட்டு வச்சுட்டு போறேன் சரியா? படைப்பு தொழில பாக்குறது உங்க அப்பா. அது எங்க அப்பா. எனக்கு தெரியும், நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் எனக்கு கிடையாது. எங்க அப்பா தான். நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேணாம் சாமி. அதான் தெரியும். அதான் உங்க அப்பா தான் படைக்கிறாரு. ஆமா. தலையை வெட்டி போட்டாலும் 9 நாள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம் நான் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? அவங்க அப்பா படைக்கிறது தெரியாம இருக்குமா? அவருக்கு சொல்லுவாருமா? நான் கேட்குறேன், நீர் ஏன் இந்த நாரதர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது? நான் பதில் சொல்றேன்னா சொல்லலையான்னு நான் நிரூபிக்கிறேன். நீர் என்னையா நிரூபிக்கிறேன்? களத்தில்லாத ஒரு உயிரினம் இருக்கிறது. அது என்ன உயிரினம் நான் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? அவங்க அப்பா படைக்கிறது தெரியாமையா இருக்கும், சொல்லுவாரு. காதில்லாத ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம்னு நான் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? பல்லில்லாத ஒரு உயிரினம் இருக்கிறது. அது என்ன உயிரினம்னு நான் கேட்கிறேன், பதில் சொல்ல முடியுமா? இந்த உலகத்திலேயே மிக சிறிய இதயம் கொண்ட ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம்னு நான் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? வாய்க்கு வந்தெல்லாம் பேச்சுன்னு பேசுறீங்க. படைக்கிறதே அவங்க அப்பா பட்டு பட்டுன்னு சொல்லுவார் வருமாப்ப. இப்போ நான் சொல்றேன்னா சொல்லி சொல்லலையான்னு நானே யோசிக்கணும். சும்மா நீர் ஏயா பட்டு பட்டு நீ சொல்லுகிறீர்? உங்க அப்பா எனக்கு தெரியும், உண்மையாவே எனக்கு தெரியும். பட்டு பட்டுன்னு சொல்றீங்களா? சத்தியமா தெரியும். நீங்க கேட்ட பதில் தெரியும், பதில் சொல்லிடுவேன், சொல்லாமல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு,
நம்ம என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் இருக்குல்ல. உங்கள்கிட்ட ஒரு 5 கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை சொன்ன உடனே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உடனே பதில் சொல்லுவேன். நான் பதிலை சொல்கிறேன், சொல்லிட்டு போகிறேன். ஒருவேளை நீங்கள் பதில் சொல்லாமல் நின்றுருந்தா இதுவரையில் நீங்கள் ஆடுனது, பாடுனது, பேசுனது எல்லாமே ஒரு நொடி பொழுதுல வீணா போயிடும். வாங்கிய பேரை காப்பாற்றுவதான் முக்கியம். இதுக்கு மேலே பேர் இருக்க வேணாம், இருக்க வேற காப்பாற்றினா போதும் அப்படின்னு காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்கள் என்ன செய்றீங்க, நான் 5 கேள்வி கேட்டல, 5 கேள்விக்கு வீட்டுக்கு போங்க, நல்லா படிங்க, மறுபடியும் இந்த பக்கம் வாங்க, இதே மேடையோட நீங்கள் வாங்க, பக்கத்தில் எந்த மேடைக்கு வேணாலும் இதே கேள்வியை ஒருவேளை எம்மை சந்திக்காமல் வேற ஒரு நாரதரை நீங்கள் சந்திக்கலாம். அந்த நாரதர் இடத்துல நீங்கள் சொல்லலாம், பெருமாள் ராஜ் என்ற ஒரு நாரதர் என்னிடம் ஒரு 5 கேள்வி கேட்டார், அன்று நான் பதில் சொல்லவில்லை, நான் படிக்கவில்லை, வீட்டிற்கு வந்தேன், படித்தேன், அப்பொழுது அவரை சந்திக்க முடியவில்லை, அதனால் சொல்ல முடியவில்லை. இந்த மேடையிலே மக்கள் மத்தியிலே இதே பதிலை சொல்றேன்னு சொல்லிட்டு போங்க, இதே ஊரில் சொல்லிட்டு போங்க, பக்கத்துல சொல்லிட்டு போங்க, சொல்லுங்க. ஒருவேளை உங்களை சந்திக்காம நான் வேற வழியே அந்த மேடையை சந்திக்கலாம். நீங்க கேட்டீங்களா 5 கேள்வி, நான் பதில் சொல்லிட்டு போறேன். வள்ளி நந்தினி அவர்கள் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, நான் பதில் தெரியும் சொல்லலாம்னு நினைச்சேன், அவங்களுக்கு பதில் தெரியல, அதனால அப்படியே முடிச்சுட்டு போயிட்டோம், நேரமும் ஆச்சு, முருகன் வேணும் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டோம். அப்படி நான் பதில் சொல்லிட்டு போறேன், சொல்லினா ஞாபகம் வந்துடும்லங்க. ஓ பெரிய மனுஷன் அதான் நாடகத்தை நடத்தணுங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்றீங்க, போங்க, படிங்க, நல்லா வந்து நடிங்க, அதை மட்டும் செய்யுங்க. என்னம்மா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்பு முருகனை பார்க்கணும். இருமா முருகனை கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். முருகனை அவங்க பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஆமா. அதனால நீங்க என்ன செய்யணும், நாடகத்தோட கதாநாயகனே அவர், முருகன் எதிர்பார்க்க கதாநாயகனே அவர்தான். முருகப்பெருமானை விடணுமா இல்ல பதில் சொல்லணுமா? இந்த அண்ணே இங்க அப்படி இல்லண்ணே, சும்மா அண்ணே நீங்க வந்ததை தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்ல புரியலையா, நீங்க மாமனா மச்சனா அண்ணா தெரியாது எனக்கு. முருகப்பெருமானை விடணுமா இல்ல பதில் சொல்லணுமா? ஏய் கதைக்கு கதை இந்த சொல்லுவாமா பிரம்ம முகூர்த்தம். ஒரு நாரதர் ஒரு 36 ஆண்டு காலம் அந்த கலைத்துறையில இருக்காரு. அவர் அனுபவசாலி, அவரே சொல்றாரு கதையை முறையா நடத்தணும், முருகன் வெளியில வரணும் அப்படின்னு. வாங்க சாமி, நீங்க நான் சொல்றேன், ஆமா நீங்க கதை பாட்ட பாடுங்க. அதனால அவரை சந்திக்க வேண்டும். இல்லங்க நான் பதில் சொல்லிக்கிறேன் சுவாமி. நீ அடுத்த மேல சொல்லுன்னு சொல்லிட்டேன், அடுத்த மேல சொல்லுன்னு சொல்லிட்டேன். அம்மா வள்ளிநாயகம் அப்பா, சின்ன பிள்ளை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, யாருமா உங்க வாத்தியாரு? பாருங்க இப்படிதான் சொல்லி கொடுத்தாரா? பெரிய மனுஷன் சொல்றாரு, நான் சொல்றேன் நீங்க சொல்லிட்டு போயிருவிய, அவருக்கு தெரியணும்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அவர் எங்கேயோ படிக்கிறது இந்நேரத்தில். அப்போ நீங்க எதுவும் புள்ள பூச்சியா பிறந்திருந்தீங்களா இல்லை இடையில ஓட்டு இந்த கொடைங்களே? தயவுசெய்து அந்த அம்மாவே பேசாம இருக்காங்க, நேரம் ஆச்சுன்னு அவங்க பாட்டு பாட போறாங்க, அப்புறம் மறுபடியும் நீர் குடஞ்சு விட்டு என்ன பதில் சொல்லாம வர்றதா இல்ல. யாரு? நான் பதில் சொல்லாம வர்றதா இல்ல. நீயே சொல்லிடுமா? அட நீ சொல்லுவாமா, அவர் சொல்லணும்னுமா. நீங்க வாங்க சாமி. சரி பாத்தீங்களா, இந்த அங்க ஆத்தாவே படிங்க படிங்கன்னு சொல்லிச்சு, நல்ல வேலையா பாட்டு பாடுன்னு சொல்லிச்சு. இல்ல சாமி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேங்க. ஏப்பா கூப்பிடுறாங்கப்பா. சாமி இங்க வாங்க. என்ன பதில் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க பாருங்க. இப்ப நான் பதில் சொல்லவா முருகப்பெருமானை வர வைக்கவா? வரணுமா? அப்புறம் அவர் அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் இவரை பதில் சொல்லுவீங்க, அதெல்லாம் தேவையாது. படிச்சுட்டு வந்து சொல்லு பாட்டு. ஆத்தி புண்ணியவதி ரொம்ப சந்தோஷம். படிச்சுட்டு வந்து நான் இப்பயே பதில் சொல்றேங்கிறேன். சரி அப்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த அம்மா பதில் சொன்னா நான் பேசுவேன். என்ன முருகப்பெருமானை விட நான் பேசுவேன். பதில் சொல்லணுங்க, அதாங்க அவரோட எதிர்பார்ப்பு. பூரா பதில் சொல்லிட்டாங்கல்ல, நான் பதில சொல்லிட்டேன், ஒத்துக்கிறேன். அடுத்து நான் ரொம்ப நேரம் பேசுவேன். அப்ப நீங்க முடிங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் பேசுவில்ல, நான் பதில் சொல்லவில்லை. யாரும் முடிங்கன்னு சொல்ல மாட்டா. பாத்தீங்களா இல்லையா? யாராவது சொல்லுங்கப்பா முருகன் வர சொல்லி, அப்புறம் விடிஞ்சாலும். எதுக்காண்டி படுக்க போட்டு நாடகம் கொடுத்தான்னு தெரியுதா? தூங்க வச்சு நாடகம் கொடுத்தது எதுக்குன்னு உங்களை கூட்டியாந்து இந்த கஷ்டப்படுத்துறதுக்கு தான். சரிம்மா நீங்க கேக்குறீங்க, குளிக்காமல் தன் கூட்டுக்குள்ளே போனால் ஒரு பறவை இறந்து போய்விடும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கேட்ட கேள்வி தான் சொல்றேன். அது என்ன பறவை தெரியுமா? சுவாரின் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை தான் குளிக்காமல் தன் கூட்டுக்குள்ளே போனால் இறந்து போகிவிடும். போதுமா? எங்க அவரை கூப்பிடுறீங்க நீங்க? சீனிவாசன் வரமாட்டாரு. இப்ப
கேட்டீங்க? ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருட பெண்ணாகவும் வாழக்கூடிய ஒரு பறவை இருக்கு அப்படின்னீங்க. ஈரிதழ், இங்க பாருங்க, ஹலோ, ஈரிதழ் சிட்டு அப்படின்ற ஒரு பறவை தான் ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் வாழக்கூடிய ஒரு பறவைனா ஈரிதழ் சிட்டுன்ற ஒரு பறவை. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 6 வருடங்கள் ஆனாலும் தரையிலே கால் ஊனாத ஒரு பறவை இருக்கு அப்படின்னீங்க. ஆல்பட்ரஸ் அப்படின்ற ஒரு பறவை தான் 6 வருடங்கள் ஆனாலும் தரையிலே கால் ஊனாத ஒரு பறவை. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? முன்னாலேயும் பறக்கும், பின்னாலேயும் பறக்கும், பக்கவாட்டில் எல்லா பக்கமும் பறக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு பறவை இருக்கு அப்படின்னா தேன் சிட்டு அப்படின்ற ஒரு பறவை தான் அனைத்து பக்கமும் பறக்கும். பக்கவாட்டில் முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் பறக்கக்கூடிய பறவைனா தேன் சிட்டு. அடுத்து நீங்க என்ன கேக்குறீங்க? ரெக்கையே இருக்காதான், ஆனா அதுக்கு பேரு பறவையாம். அந்த பறவைக்கு 2 எழுத்து தான் சொன்னாங்க. என்ன பறவை தெரியுமா? என்ன பறவை? கிவி பறவைக்கு தான். கிளிக்கு ரெக்கமா? கிளி இல்லங்க, கிவி. கிவி காதுனா வேதுங்க போல உங்களுக்கு. கிவியா? ஆமா, கிவி பறவைக்கு தான் இறக்கைகள் இருக்காது. அப்ப ரெக்கையே இல்லாத ஒரு பறவை அப்படின்னா அது கிவி பறவை தான். நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் நான் பதில் சொல்லிட்டேன், போதுமா? சந்தோஷம். எல்லாரும் பறவைட்டு வர்றான். ஆனால் உங்கள் அப்பாவை குறை சொல்ல முடியாமா? எந்த அளவுக்கு தெளிவாக அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காருங்க தான் நான் இப்போ உண்மையாக பெருமைப்படுத்துகிறேன். சும்மா காவலுக்கு அனுப்பணும்னு விடாமல் இந்த பறவைலாம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது திறமை தாமா. என்ன நம்ம சம்மந்தமாக இருக்கோமோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதான் முக்கியம். அதுக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். நல்லதுமா, நன்றி. நலமோடு வாழ்க. ஆனால் இந்த இடத்துல முருகனையும் அப்பா நான் ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னமா விஷயம்? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சுவாமி. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை அதனால வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. வாழ்த்துவதற்கு வயது வரம்புகள் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. 5 வயசா இருந்தாலும் 50 வயசா இருந்தாலும் 60 வயசா இருந்தாலும் வாழ்த்துறதுக்கு வயது வரம்புகள்லாம் தேவை கிடையாது. வாழ்த்துறதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா நல்ல மனசு இருந்துச்சுன்னா யாரை வேணாலும் வாழ்த்தலாம். 5 வயசு குழந்தை 60 வயசு தாத்தாவை கூட நல்லாருன்னு வாழ்த்தலாம், வாழ்த்தி வணங்கிக்கிறேன்னு சொல்லலாம். பாருங்க, அதை பாருங்க, பெரியவங்க சின்னவங்கள வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். ஆமா, 5 வயசு பிள்ளை பெரிய 60 வயசு உள்ளவங்கள எப்படி சொன்னா வாழ்த்தி வணங்குறேன்னு சொல்லலாம். அப்படி பாத்தீங்களா? சரி. அப்ப வாழ்த்துவதற்கு வயது வரம்புகள் தேவை கிடையாது. நல்ல மனசு, தூய்மையான மனசா இருந்துச்சுன்னா யாரை வேணாலும் வாழ்த்தலாம். அந்த வகையில பார்க்க போனோம்னா உங்களுக்கு தூய்மையான ஒரு மனது, அந்த நல்ல மனசோட நீங்க என்னை வாழ்த்திருக்கீங்க. அப்படிப்பட்ட வாழ்த்தை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி, இதயம் கனிந்த நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி, உணர்வு கலந்த வணக்கம். வெல்கம். நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி சுவாமி, ரொம்ப நன்றி. அப்படிப்பட்ட வாழ்த்து கொடுத்தவங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். என்ன ஒண்ணு, நான் கேட்டதுக்கு தான் நீங்க பதிலும் சொல்லல, ஒரு மண்ணாங்கட்டியும் சொல்லல. எனக்கு கடுப்பு எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. என்ன முறைக்கிறீங்க? வள்ளிநாயகம், என்னப்பா இவ்வளவு நேரம் பேசினியே, சரி, அது கடைசியா என்ன அந்த வார்த்தை என்னப்பா? நான் கேட்டதுக்கு தான் நீ உங்களுக்கு என்ன பதில் தெரியலையா? எவ்வளவு பெரிய ஆளு நீங்க, இப்ப வந்து ஆளு ஏமா பதில் தெரியலன்னு ஒண்ணு சொல்லி நீ பதில சொன்ன. அவர் சொன்னாராமா? நீ கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு சொன்னாரா? தெரியும், ஆனா இப்ப மறந்து போச்சு. அதுக்காக சரி, நீ நல்லா போட்டு கொடுக்குறீங்க. உண்மையாவே வள்ளிநாயகம் கேட்ட கேள்வியெல்லாம் எனக்கு பதில் தெரியும். ஆனா அடுத்த ஊர்லாம் சொல்லுவாரு, நீங்க எனக்கு சொன்னீங்க முதல்ல. இதே கட்டி வச்சு மண்டி வச்சு பொழுது பதில் தெரியும். ஆனா நான் ஏன் சொல்லலை தெரியுமா? ஏன் சொல்லல? ஏன் இதுவரையும் பதில் சொல்லலைன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? எத்தனை மேடைக்கு நம்ம போறோம், உண்மையாவே எத்தனை மேடைக்கு போறோம். நம்ம சக்கிலியங்கூட மேடைக்கு நம்ம வந்ததுக்கு நான் உண்மையாவே புண்ணியம் பெற்றிருக்கணும், மகிழ்ச்சி அடைகிற. என்ன காரணம்னா, இந்த மாதிரி வெளியில உட்காந்து நாடகம் பார்க்க என்னாலலாம் சத்தியமா முடியாதுப்பா சாமி. இந்த மாதிரி பனி ஊத்திக்கிட்டு இதுல வந்து நம்ம உட்காந்து நாடகம் பார்க்க முடியாதுப்பா சாமி. அந்த அளவுக்கு உட்காந்து நாடகம் பார்க்குறீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஞானசிரை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அந்த வகையில் உங்களை வாழ்த்தணும், நான் உங்களை வணங்கணும். நான் அதான் முக்கியம். நாடகம் எத்தனை வேணாலும் நடிக்கலாம், ஆனா அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு நாடகம் உட்காந்து பார்க்க முடியாது. வெளியில அது இவ்வளவு பனியில உட்காந்து பார்க்குறா அவருங்க. முதல்ல மழை பெஞ்சு அப்ப பனி பெய்யுது. சரி, ஏன் ஒரு காரணம் சொன்னேன், பதில் சொல்லாதுக்கு ஒரே ஒரு காரணம். வள்ளிக்கு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் வள்ளியம்மா பதில் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டேனே. நீ பேசாம இருமா, உன்னை நான் கேட்கல. பெரிய நீங்களாம் உண்மையாக நல்லா கவனிக்கிறது நான் உணர்ந்துட்டேன். அதுல இருந்து தெரியுது, நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் வள்ளி பதில் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாலே.
அப்போ நீ பேசாம இருக்கணும், நீ பேசாம இருக்கணும். நீ எப்படி மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு அதே மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன். சரி கேளுங்க. அவங்க உரிமையோட நான் கேட்கிறேன். பதில் சொல்லுங்கப்பா, கேக்குற கேள்வி. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் வள்ளி பதில் சொல்லிட்டாங்களா? அப்படியே இருமா. இந்த அப்பா சொல்லிட்டாரு, உங்க அப்பா நம்பிராஜனா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்கல்ல, நன்றிண்ணே. உங்களை மதிக்கிறேன், சத்தியமா மதிக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்க நாடகத்தை கவனிச்சிருக்கீங்கிறத நான் உணர்றேன். ஏன் முன்னால் உட்காந்துருக்கிறத கவனிப்பாங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்லிட்டாங்கல்ல. சரி சரி சொல்லிட்டேன். ஒரு கேள்விக்கு வள்ளி பதில் சொல்லல. இருமா இருமா, தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவர் பதில் சொல்லி ஒரு கேள்வி இல்ல, ரெண்டு கேள்வி இல்ல, மூணு கேள்வி இல்ல, 4 கேள்வி இல்ல, அடிக்கி அடிக்கி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நான் சரியா பதில் சொல்லிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலன்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாம பேசுறீங்க சாமி நீங்க. இங்க பாருங்க, ஒரு நாடகத்தை 8 மணி நேரம் நடத்தணும். முருகப்பெருமான் வரணும், சங்கரோடைய பாடலை பாட வேண்டும். முதல்ல முருகப்பெருமானை சந்திக்கணும், முருகப்பெருமான் முதல்ல வெளியில வரணும். அதனால வாங்க போ போமா. ஏங்க ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் பாருங்க, அந்த கதையை முறையா நடத்தணும்னு ஆசைப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல நான் சொன்னேன்ல கதையை முறையா நடத்தணும்னு. அப்ப எங்கே பாரு போனி? நான் எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டு தானே சொன்னேன். நான் பேசுவேன். இருமா இருமா, நீ பேசாத. அவங்க என்னை போக சொல்லிட்டு பதில் சொல்லாம நீ போயான்னு சொல்லிட்டு நான் போறேன். இருமா, நீ ஏன் என்ன கூப்பிட? நீ ஏன் என்ன கூப்பிட? போவா போவா. முருகப்பெருமான் வரணுமா இல்லையா? இந்த அவர் போறாரு, பதில் சொல்ல வேண்டாமா? இருமா, நான் பதில் சொல்ல வேண்டாமா? முருகப்பெருமான் வரணுமாங்க? யாரு பதில் சொல்றேன். எப்பா என்னை போக சொல்லுறீரா? போ அப்படி சொல்லுங்க. இந்த ஒரு ஓ மண்டே பொழந்தே விடுவேன். இந்த பொம்பளை பிள்ளைக்கு நீ சாக்கு வச்சு பேசிக்கிட்டு இருந்த, நீ என்ன கண்ணோட நீ பேசுறன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, என் அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா எனக்கு தெரியாது. போ நான் சொல்றேன், என்னை உள்ள போன சொல்ற. இது பதில் சொல்ல வேணாம், பதில் சொல்ல வேணாம். நானு பதில் சொல்ல இருமா. நான் கேட்ட வேலைக்கெல்லாம் வள்ளி பதில் சொல்லிட்டாங்கன்னு. ஏமா நாடத்தை முடிப்போமா? நீ போய் உள்ள உட்காந்து நான் பதில் சொல்லிட்டு வரேன். நான் கேட்ட வேலைக்கெல்லாம் பதில் சொல்லி சொன்னீங்கல்ல. இருமா, சொன்னீங்கல்ல. ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். ஜனக நாட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதுல நடு எழுத்து எடுத்து. இருமா கொஞ்ச நேரமா, நான் அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆஞ்சநேய பெருமாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுல நடு எழுத்து எடுத்துக்கணும். இந்த கேள்வியை கேட்டனா கேட்கலையா? சீனியப்பா டேய், சீனி நேரம் சக்கரை ஓட்டு நேரம் ஈ வச்சிருக்கேன், பேசாம இரு. கேட்டனா கேட்கலையா? அந்த கேள்வி முக்காடு கேட்டனா கேட்கலையா? பதில் சொல்லுச்சா? அப்புறம் சொல்லுச்சுன்னு என்னை உள்ள ஓன்னு சொல்ற. அப்பா ஏப்பு, எனக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கேன். இந்த கேள்விக்கு வள்ளி பதில் சொல்லல. ஜனக நாட்டுக்கு ஒரு பேரு ஆஞ்சநேய பெருமாள். சீனின்னா அவரை கொண்டே பால்ல ஊத்திடுவேன். ஆஞ்சநேய பெருமாளுக்கு ஒரு பேரு, இப்படி எல்லாம் பேர் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். வாங்கிக்கம்மா காசை. உங்க அம்மாவுக்கு அன்பளிப்பை, உனக்கு இல்ல அப்படின்னு ஒரு பேர் சொன்னேன். ஆதிபராசக்தி பேர் இருக்கு, நடிகர் தடுக்கன. பெண்ணை திருமணம் முடிச்சா ஒரு பேர் இருக்கு, நடிகர் தடு. ஐம்புலன்னு ஒரு புனை, நடுவர் தடு. இதெல்லாம் கேள்வி கேட்டேன், பதில் சொல்லல. ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலன்னு எனக்கு தெரியும். ஒரு வள்ளி நாயகத்தை பதில் தெரியலங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் என்ன செய்யறேன், அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்காக வாழ்த்துறேன். மக்கள் மத்தியில இந்த கெம்மாவுக்கு கேள்வி பதில் சொல்லடா. இருமா சொல்லி முடிக்க பேச அப்படின்னு சொல்லி மறைக்கிறதுக்காக வாழ்த்துறேன். இது என்ன செய்யுது, திரும்ப திரும்ப என்னைய காட்டி கொடுக்கறதுக்காக சொல்றாங்க. என்ன ஒண்ணு, நான் கேட்ட பதில் சொல்ல அப்படின்னே என்னைய வந்து எங்க ஊர்ல காட்டி கொடுக்க நினைக்க உன்னைய நான் காட்டி கொடுக்க கூடாதா? என்னை அசிங்கப்படுத்த நினைச்சீனா நீ, உன்னை அசிங்கப்படுத்த நான் விடுவேன். மூச்சூடா உள்ள போயிரு. கேள்விக்கு பதில் சொல்றேன். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல்னு இந்த அம்மா சொல்லிச்சு. அது என்ன புத்தகம் தெரியுமா? தொல்காப்பியம்ங்கிற புத்தகம். 7 எழுத்துக்கள் கொண்டது. தோயில் காயிப்பி யாயும் தொல்காப்பியம். இந்த புத்தகத்தை 7 எழுத்து. அதனாலதான் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தான் நீ கேட்ட கேள்விக்கு நான் சொல்ற பதில். போதுமா? போதுமா? அப்படி சொல்லுங்க. இவங்க என்ன சொன்னாங்க, 1, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் அணியும் ஒரு அணிகள்னு சொன்னாங்க. அது என்ன தெரியுமா? அதுதான் தொப்பி. முதல் எழுத்து தோ, 4வது இப்பு, 5வது பி. தொல்காப்பியத்துல அதுக்கு பேரு தொப்பி. முதல் கேள்விக்கு பதில். 2வது சொன்னாங்க,
3, 4, 5 இந்த எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் குடிக்கும் ஒரு பானம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் தெரியுமா? அதுதான் காப்பி. தொல்காப்பியத்தில் 3வது கா, 4வது இப்பு, 5வது எழுத்து பி. காப்பி. அதுதான் மக்கள் குடிக்கும் பானம் காப்பி. இது 2வது கேள்வி பதில். அடுத்து சொன்னாங்க 3, 6, 7 எழுத்துக்களை சேர்த்தால் மக்களை மனிதனை வேதனை அடைய செய்யும் ஒரு செயல் சொன்னாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மனுஷன் நடந்து போறேன், கல்லு தட்டிடுது, என்ன படும்? காயப்படும். காயம்படும். தொல்காப்பியத்தில் 3வது கா, 6வது யா, 7ஆம் எழுத்து இம். காயம். அதான் தொல்காப்பியம் என்ற நூலுக்கு தான் 3 விளக்கங்களை சொல்லி இந்த வள்ளிநாயகம் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில். உண்மையா பொய்யான மக்கள் நீங்கள் எழுதி பாருங்கள். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யான்னா ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. கேட்ட கேள்வி பதில் சொல்றேன்னா இல்லையா? அப்படி சொல்லுங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் தான் அப்பவே சொன்னல நாரதர் சொல்லிடுவாருன்னு. நீதாயா மிகப்பெரிய நாரதர். கொண்ட மட்டும்தான் இல்லை, சரியா? கொண்ட மட்டும் இல்லை. அடுத்து கேட்டாங்க, 5 கேள்வி கேட்டாங்க. தலையை கிள்ளி போட்டாலும் 9 நாள் உயிரோடு இருக்கும். எந்த ஜீவனையாவது தலையை கிள்ளி போட்டால் 9 நாள் உயிரோடு இருக்குமா? இருக்குமா? இருக்காது. இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் தலையத்தை முதல்ல தயவுசெய்து ஊற்றிட்டு. தலையை கிள்ளி போட்டால் 9 நாள் உயிரோடு இருக்காதுல்ல? ஆனால் இருக்கும். அதுதான் கரப்பான் பூச்சி. கரப்பான் பூச்சியை தலையை கிள்ளி போட்டால் 9 நாள் உயிரோடு இருக்கேன். அடுத்து சொன்னாங்க கழுத்து இல்லாத ஒரு உயிரினம். என்ன இல்லாது? கழுத்து இல்லாத அந்த உயிரினம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கழுத்து இல்லாத உயிரினத்தை எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. சின்ன பிள்ளை முதல் கொண்டு பார்த்துருக்கோம் அந்த உயிரினத்தை. என்னது கழுத்து இல்லாத உயிரினம்? என்ன தெரியுமா? நண்டு. நண்டுக்கு தான் கழுத்தே இல்லை. மொத்தமாக மோல்டிங் பண்ணி வச்சிருப்பாரு எங்கள் அப்பா பிரம்மா. வெல்டிங் பெட்டர் வச்சிருக்காரோ? கழுத்து இல்லாத நண்டு தான். காது இல்லாத உயிரினம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கூடிய மட்டும் உண்மையாகவே நம்ம ஆளுங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. காது இல்லாத உயிரினம் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்படி சொல்லுங்க, அடிச்சு விடுங்க. அப்படி எவ்வளோ அழகாக சொல்கிறாரு அவங்க. பாம்புக்கு தான் காது இல்லை. காது இல்லாத உயிரினம் பாம்பு. பல்லு இல்லாத உயிரினம். இந்த அம்மா எல்லாம் விஷயங்களை பாருங்க, மக்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக கேட்குறாங்களே. பல்லு இல்லாத ஒரு உயிரினம் அப்படின்னா அதுவும் மக்கள் பார்த்திருப்பார்கள், எல்லாருக்கும் தெரியும். அதுதான் ஆமைக்கு தான் பல்லு இல்லை, பல்லு இல்லாத உயிரினம். சிறிய இதயம் கொண்ட உயிரினம். உலகத்தில் சிறிய இதயம் கொண்ட உயிரினம் ஒன்று இருக்கு. காட்டுக்கெல்லாம் ராஜா. அவர் யாரு? சிங்கம். சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3. சிங்கத்துக்கு தான் சிறிய இதயம். நீங்க கேட்ட 5 கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். பதில் உண்மையானால் கைதட்டுங்க, இல்லைன்னா கையை கட்டிட்டு உட்காந்துருங்க. மக்களுக்கு அதை இறைவன் படித்தது. ஆமா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் கேட்ட கேள்விக்கலாம். வாழ்க நாடக கலை, வளர்க நாடக நடிகர்கள் நிலை. திண்டுக்கல் நாடக சங்கம் கட்டிடத்தில் இயங்கி வரும் சானார்பட்டி எஸ்கேஆர் முட்டை பாயா சூப் கடை சார்பாக 200 ரூபாய் அன்பளிப்பணி வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கி கேப்டன் பாடல ஒன்று கேட்டிருக்காங்க. நீங்களானே திண்டுக்கல் சானார் வட்டியான ஊர் திண்டுக்கல் சங்கத்துக்கு ஓரமாக இருக்குது அந்த கடையானே. 6 வருஷம் அந்த சங்கத்தில் நான் இருந்தேன். அப்படின்னா கடை எனக்கு தெரியும். அந்த பக்கத்தில் ஒரு கடையா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அன்பளிப்பணி வாரி வழங்கி அருமைக்குரிய அன்பு அப்பா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் நினைந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நீங்க கேட்ட கேள்வி பூரா நான் பதில் சொல்லியிருக்கேன். இது உண்மைன்னா உண்மைன்னு ஒத்துக்கங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. போதுமா? சந்தோஷம். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இதுக்கு மேலேயே நான் உன்னை வருத்தருக்க கூடங்கிறதுக்காக உன்னை விட்டுருக்கேன். பாவம், மறப்போம், மன்னிப்போம். இனிமே இந்த வாய் சூடால் பேசி என்ன இருந்து நான் இன்னும் எவ்வளவு கேள்வி நான் கேட்டு உன்னை அசிங்கப்படுத்துருவேன். ஒரு விஷயம் அப்படி சொல்லுங்க. அருமையான ஊர், நல்ல ரசிகர்கள். ஆமாம், நாங்களும் வருஷம் பூரா வந்துட்டு இருக்கோம் உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு. அந்த வாய்ப்பினை வழங்கிய கிராம பொதுமக்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ எங்கள் மேடையிலே நாரதராக நடித்து கொண்டிருக்க அன்பு சகோதரர் உடப்பம்பட்டியை கண்டெடுத்த பி. பெருமாள் ராஜ் அவர்கள் இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண புயல், இப்படி பல பட்டங்களை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, சம்பாதிக்கிற ஆசை தனக்குன்னு செலவு பண்ணாமல், தன் குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணாமல் பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. கலைத்துறைக்கு வர்ற மாணவர்களை உருவாக்கியிருக்காரு, உருவாக்கிக்கிட்டும் இருக்கார். அந்த வகையில் ஒரு சிறந்த ஆசிரியர். எப்படி உருவாக்குறாருன்னா, சாப்பாடு போட்டு, தங்க இடம் கொடுத்து, போக்குவரத்து காசு கொடுத்து,
அவங்களுக்கு வேண்டிய சௌகரியம்லாம் பண்ணி கொடுத்து இப்போ ஒரு ஆமாம் பயிற்சி பள்ளிக்கூடம் வேறு கட்டிட்டாரு. பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பல மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம கிராமங்களில் இந்த கலைத்துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டா அவர் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க, அவர் அணுகுங்க. பிற்காலத்தில் ஒரு சிறந்த கலைஞனாக உருவாக்கி தருவார். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. ரெண்டாவது, ஒரு ஆசிரியருக்கு என்ன தகுதினா தனி மனித ஒழுக்கம். எந்த ஒரு கெட்ட வழக்கமும் இல்லாதவர். ஒரு வெத்தலா கூட போட மாட்டார். ஏன்னா இப்போ உள்ள ஆசிரியர்கள்லாம் வந்து மாணவர்கள்ட்ட காசை கொடுத்து சரக்கு வாங்கிட்டு வர சொல்லுவா, பீடி செட்டு வாங்க சொல்லுவா. அந்த வகையில் எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். இப்படி பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். நம்ம யூடியூப் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறிமுகமான ஒரு நாரதர். 36 ஆண்டு காலம் இந்த கலைத்துறையில் இருக்கார். இவ்வளோ சிறப்புகள் உள்ள ஒரு நாரதர். என்ன இந்த கிராமத்தில் இவர்கிட்ட நாடகத்தை கொடுக்கையில் என்ன பண்ணியிருக்கணும், கிராமத்தார் இவர் நாடகத்தில் போட்டது சரி, வள்ளி வேற ஆளை போட்டிருக்கலாம். ஒரு சின்ன பிள்ளையை கொண்டாந்து போட்டு அது 4 பாட்டு பாடிட்டு 2 ஆட்டம் போட்டு போகிறதுக்கு வள்ளி தேவையில்லை. அது டான்ஸு சாந்தியாக ஆடிடுவா பாடிடுவாங்க. ஏன்னா கதாநாயகி நீங்கள். ஒரு வடமாடு மஞ்சட்டு நடக்குதுன்னா 30 நிமிடம் 29 நிமிஷம் அந்த மாடு பிடிபடாமல் இருக்க பெரிய விஷயமே அல்ல. 30வது நிமிஷம் பிடிபடாமல் இருந்தால் தான் அது வெற்றி பெற்ற மாடு. நீங்கள் எவ்வளோ நேரம் எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கலாம், ஆனால் கடைசியில் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியலை. அந்த வகையில் அவர் தான் ஒரு பெரிய ஆள். சரியா, என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. படிச்சுக்கிட்டு வாங்க, கைதட்டுறாங்க, அன்பளிப்பு கொடுக்குறாங்க, அழுகிறாங்களா, அன்பளிப்பு கொடுக்குறாங்கிறக்கான்லாம் மண்டக்கணமாக பேசக்கூடாது மேடையில். 10 வார்த்தை சொன்னாலும் முத்தான ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன தெரியுமா, வடமாடு மஞ்சட்டு நடக்கும் 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரத்தில் 29 நிமிடம் பிடிபடாமல் இருந்தது. அப்படிங்கிற விட அந்த கடைசி நிமிடம் வரை பிடிபடாமல் இருந்தால் வெற்றி பெற்ற மாடு. இல்லைன்னா பிடிபட்ட மாடு தானே. அண்ணே ஒரே விஷயம் நல்லா கேட்குறேன், மாடு பிடி மாடு. நீங்க என்னமோ சொல்லி நீங்க வேணும்னே வேதனைப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். வீரர் வந்து பரிசு வாங்கிட்டு போங்க. அண்ணே ஒன்னே ஒன்று கேட்குறேன், நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைகளை கூட்டி கொண்டு போய் அடிங்க உதைங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இப்படி 500 பேர் 1000 பேர் உட்காந்து நாடகம் பார்க்குற மத்தியில் அவங்க மனசை வேதனைப்படுத்துற மாதிரி நீங்க இப்படி ஒரு விஷயங்கள். ஒரு விஷயம் பெருமாளையா, உள்ள கூட்டிட்டு போய் சொல்லலாம். புத்திமதி சொல்றேன். உள்ள கூட்டிட்டு போய் சொன்னா படிக்கணும்னு சொல்லுவாங்க. காலையில் நாடகம் முடிஞ்சோன்னு போய் தூங்கிடுவாங்க. இவ்வளோ பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னா தான் நம்ம இன்னும் படிக்கணும். மேடையில் வச்சு இப்படிலாம் நம்மளை கேட்குறாங்களே, நம்ம இன்னும் படிக்கணும், படித்து தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இந்த நாரதர் பெருமாள்ராஜை சந்திக்கணும், அவர்கிட்ட பேசி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். எப்போ வரும்? இவ்வளோ பேருக்கு முன்னாடி வச்சு சொல்கிறப்ப தான் வரும். சின்ன பிள்ளை தானே, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இந்த கலைத்துறைக்கு வந்திருப்போம். அப்படி சொல்லுங்க, சந்தோஷம். படிச்சுங்க முதல்ல. அதனாலே என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை சாமி, நான் வந்து உங்க பேச்சுக்கே வரலான்ட்டு. நீ பாடுற பாட்டு உங்க பேச்ச வர போறேன்னு அடுத்து ஞான நிலை பாட போற அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்ல போறேன்னு முதல்ல கேளுங்க. நீ சொல்றத நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். முடியாது. புரியுதா? அவசியம். ஏங்க உங்க அருமை என்ன பெருமை என்ன, ஒரு சின்ன பிள்ளை உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வருது. அப்படியா? கேட்கட்டுமே. நல்லா இருங்க. மன்னிக்கும் திறமையும் தன்மை இருக்கு. நீங்க என்ன கேக்குறீங்க? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல அப்படின்னு. அது உண்மைதான், உண்மைதாம்மா. ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஆமா, மிதிலை என்று சொல்லக்கூடியதான் ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர். மிதிலைன்னு எழுதுங்க. மிதிலையில நடு எழுத்து என்ன? தீ. தீயை கொண்டு போய் ரோமா வைங்க, தீ எரிஞ்சிராம. அடுத்து என்ன சொன்னீங்க? ஆஞ்சநேய பெருமானுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னீங்க. மாருதி என்று சொல்லக்கூடியதுதான் ஆஞ்சநேய பெருமானுக்கு இன்னொரு பேர். ஆமா, மாருதின்னு எழுதுங்க. அதுல நடு எழுத்து என்ன? ரூ. ரூவை கொண்டு போய் ஓரமா வைங்க. தீரு. ஆமா. ஆதிபராசக்திக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னீங்க. இருக்கு. பவானி என்று சொல்லக்கூடிய பேர் தான் ஆதிபராசக்திக்கு இன்னொரு பேர். சரி, பவானின்னு எழுதுங்க. நடு எழுத்து என்ன? வா. வாவையும் கொண்டு போய் ஓரமா வைங்க. ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? மனைவிங்கிற ஒரு பட்டம் கிடைக்கும். ஆமா, மனைவின்னு எழுதுங்க. அதுல நடு எழுத்து என்ன? நை. நையை கொண்டு போய் ஓரமா வைங்க. தீருவானை. ஐம்புலன்ல ஒரு புலன் மூக்கு. மூக்குல நடு எழுத்து என்ன? இக்கு. இக்க கொண்டு போய் ஓரமா வைங்க. திருவானை. ராகத்திலே ஒரு ராகம் முகாரி ராகம். முகாரி ராகத்துல நடு எழுத்து என்ன? கா.
காவை கொண்டு போய் ஓரமா வைங்க. இப்ப சேர்த்து படிங்க. தீருவானை இக்கா எல்லாத்தையும் சேர்த்து படித்து பார்த்தா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் பேர் வரும்னு சொன்னீங்க. அதான் திருவானைக்கா. போதுமா? உண்மையாவே இந்த கேள்விக்கு முதல்ல பதில் தெரியும்ல, ஏன் சொல்லல? நான் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய்க்கு பேச்சுன்னு பேசுறீங்க, சட்டம் பேசுறீங்க, சவுடால் பேசுறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? ஆமா சாமி போட்டு போடுறோம். இங்க இருந்து வள்ளி வேஷம் போடுறதுக்கனா வள்ளிநாயகம் கொஞ்சம் அமைதி. வரக்கூடிய முருகன் ஆலயத்தில் எப்படி நம்ம பார்த்தோம்னா எப்படி முருகன் அழகாக இருப்பாரோ அந்த மாதிரி அழகாக இருப்பார். நல்லா பேசுவார், நல்லா பாடுவார், நல்லா ஆடக்கூடியவர், ஒரு சிறந்த ஒரு ராஜ நடிகர் அருமை மைத்துனர் சீனிவாசன். அம்மா வள்ளிநாயகம், ஆண்டவன் உங்கள்கிட்ட எல்லா திறமையும் கொடுத்துருக்காயா. நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல ஞானம், நல்ல குரல் வளம். பாடலாம், ஆனால் அந்த குரல் வளம் வேணும்னு நல்ல குரல் வளம், நல்ல தமிழ் உச்சரிப்பு. அது மட்டுமா நிறைய ஞானத்தை ஆண்டவன் கொடுத்துருக்கான். உங்களை பற்றி சொல்கிறேன்னா நிறைய சொல்லலாம். தமிழகம் முழுக்க தனக்குன்னு ரசிகர்களை வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஜோராக கைதட்டுங்க. ஒரு சிறு வயசில் இப்படியெல்லாம் மேடையில் ஏறி பாடுறது ஒரு தைரியம் வேணும். அதுக்கே உள்ளபடியே ஆண்டவன் நிறைய திறமையை கொடுத்துருக்கான். இன்னமும் எதிர்காலம் உங்களுக்கு இதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்ன இந்த நாடகத்தை அவர் அருமை சகோதரர் பெருமாள் ராஜுக்கிட்ட கொடுக்கையில் வள்ளி உங்களை போட்டு நாரதர் வேறு ஆளாக போட்டிருக்கலாம். ஏன்னா நல்லா பேசக்கூடிய ஒரு வள்ளியை போடுறப்ப அதுக்கு தக்கன நாரதர் போடணும். என்ன நல்லா பேசக்கூடிய பாடக்கூடிய வள்ளியை போடுறப்ப அதுக்கு தக்கன நாரதர் போட்டிருக்கலாம். அப்பா புண்ணியவானே, என்ன கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல இதிகாச சூடர், இலக்கிய சூடர், புராண புயல், பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர் பெருமாள்ராஜ நாரதர் போடையில அதுக்கு தகுந்த மாதிரி வள்ளியை பொண்ணு சொன்னீர். ஆனா தண்ணீர் குடித்து அதுக்கு இப்படி சொல்லுகிறீர். இப்படி வள்ளியை போடுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாரதர் போட்டுக்கணும். ஒரு விஷயம் வாடி மஞ்சாட்டு நடக்கும். மாடு அவுத்து விட்டாங்கன்னா வீரர் பிடிக்கிறவங்க, மாடு பிடிக்கிறவங்க அந்த மாட்டில் விழுந்தாங்கன்னா மாடு 3 சுத்துற இருந்து மாட்டிலே கிடக்கணும். இல்லையா அந்த எல்க கோடு போற இருந்து அந்த மாட்டிலே விழுந்து போகணும். அப்பதான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். சும்மா மாட்டில் விழுந்தோன்னே கீழே விழுந்துட்டு நானும் ஜெயிச்சிட்டோம்னு பரிசை கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? மாடு வெற்றி பெற்றது. இப்ப ஐயா 10 வார்த்தை பேசினா முத்தா ஒரு வார்த்தை சொல்லிடுறியா? எனக்கு வட மஞ்சட்டு இந்த அம்மாவுக்கு வாடி மஞ்சட்டா அப்படி சொல்லுப்பா. உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அப்பா மேல அப்பா உங்க மேல வருத்தம்னா வருத்தம் தான்ப்பா. எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதைங்க, கழுத்தை எரிச்சு கொள்ளுங்க, அட விஷத்தை வச்சு கூட கொள்ளுங்க, ஏன்னு கூட நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இந்த வசனத்தை தானமா அவரும் சொன்னாரு. அதனாலதான் இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாரதரை இப்படி ஒரு 1000 பேர் 2000 பேர் நாடகம் பார்க்குற மத்தியில் வச்சு நீங்கள் இப்படி அசிங்கப்படுத்துனீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பேன். அவங்க மனசு உடைஞ்சு போய் நிற்கிறாங்க. இல்லை அவருக்கு உள்ள கூட்டு போய் சொல்லலாம். உள்ள கூட்டு போய் சொல்லணும்னா என்ன நம்ம நினைப்பாரு? என்ன நினைப்பாங்க? இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்குறது? நம்ம போகாத ஊரா, ஏறாத மேடையா, வாங்காத பட்டமா, நம்ம படிக்காத நூலா அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறேன்னு நினைப்பாரு. இவ்வளோ பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னா தான் என்னடா நம்ம சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி மேடையில் வச்சு இப்படி சொல்லிவிட்டாரு, நம்ம இன்னும் படிக்க வேண்டியிருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, படித்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த நந்தனிக்கிட்ட பேசி நம்ம அடுத்த மேடையில் ஜெயிக்கணும் அப்படின்னு இன்னும் பேசணும் நிறைய அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். அதுக்காண்டி சொன்னேன். ஐயா செல்லத்தர சிவாஜி கணேசன் செத்துட்டார் இருந்து இன்னைக்கு வீட்டில் இருக்காரு. ஆனால் உருவத்தில் பிறந்துக்கிறது எனக்கு இன்னைக்கு தானையா தெரியும். சிதம்பரம் அப்படின்னு சொன்னல, சிதம்பரத்தில் இருப்பவர் யார்? சிவபெருமான். என்ன போட்டிருப்பார்? பட்டை போட்டிருப்பார். பட்டைக்கு சொந்தக்காரர் யார்? சிவபெருமான் தான். போட்டி பாடி எத்தனை பேர்? 63 பேர். 63 பேர் என்ன சொல்றோம்? நாயன்மார்கள்னு சொல்லுவோம். சொல்லுங்க பாப்போம். அதிபத்த நாயனார், அப்புதியடிகள், அமர்நதி நாயனார், இருவட்டை நாயனார், ஆணைய இசைஞாய், இடங்களை நாயனார், ஏற்பகை நாயனார், குடிமாறான், உத்தரபசுப, எரிபத்த நாயனார், ஐயடிகள், கரப்பட்கம், கண்டப்ப நாயனார், கடநாத நாயனார், கணம்புடன் நாயனார், கரிகமல் நாயனார், காரி நாயனார், காரைக்கால் நாயனார், குங்குட நாயனார், குளச்சி நாயனார், கோச்சங்க சுரல், சிறப்பு நாயனார், சிரமால் பெருமாள் நாயனார், சோமசிவனார், தண்டிகை நாயனார், ஸ்ரீகுருபுத்த நாயனார், முருகன் நாயனார், முருகன் நாயனார், மூத்தினார், வயலான விரமண்டனார், மாடக்கஜ நாயனார் என்று சொல்லக்கூடிய நாயன்மார்கள் இருக்காங்க. அப்படி சொல்லுமா. இந்த நாடக மேடைக்கு எத்தனை வள்ளி வந்திருக்கலாம், நாரதர் வந்திருக்கலாம். எமக்கு தெரிய 63 நாயன்மார்களுடைய பெயர்களையும் இந்த மேடையிலே சொன்ன ஒரே வள்ளி நாயகம் தாங்களாக தனக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நான் தான் அப்பவே சொன்னல வள்ளியம்மா சொல்லிடுவான்னு கொன்னே விடுவேன். அது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இந்த மாதிரி ஒரு பேச்சுகளை 63 நாயன்மார்களையும் நம்ம பேசுகிறோம்னா அருமையான தெய்வம், தெய்வத்தினுடைய அருள் கலாச்சம் என்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும்.
அருமையான இசைக்கலைஞர், இசையில் ஒற்றுமை என்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும். எனது ஆசி என்று ஒன்று, வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நீங்க பெரிய மனிதர் மாதிரி வாழ்த்துறீங்க. சின்ன பிள்ளை மாதிரியாதுன்னு. ஏய், ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னா இங்க பாருங்க, நந்தினி வள்ளியை மட்டும் போட்டு ஒரு நாடகம் நல்லா இருக்குமானா அது நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆமாம், சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு பெருமாள் ராஜ நாரதை மட்டும் நாடகத்தில் போட்டு நடிப்போம் அப்படின்னா அது நல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்காக வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு அழகேசனை மட்டும் நாடகத்தில் போட்டு பார்க்கணும்னா சிறப்பாக இருக்குமா? முடியாது. சுரராஜனை மட்டும் தனியாக போட்டு நாடகம் பண்ணலாம் முடியுமா? ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் 4 இசைக்கலைஞர்கள் 5 நடிகர்களுடைய கூட்டு முயற்சி இருந்தால் மட்டுமே இந்த நாடகம் சிறப்பாக வெற்றி பெறும் என்பதை இந்த மேடையிலே பதிவு செய்து, இந்த மேடையில் அது மட்டும் இல்லை, நாடகத்தில் இப்படிப்பட்ட நடிகர்களை போட்டாதே நாடகம் வெற்றி பெறும் என்று தேர்வு செய்த கிராம பொதுமக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை அமைதியாக பார்த்த நாடகம் பார்த்த உங்களையும், வரக்கூடிய எங்களையும் வாழ்த்திய நீங்கள், வரக்கூடிய முருகப்பெருமானையும் நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக, வாழ்த்தி ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காக நல்ல வரம் பார்த்து வந்தேன். ஒரே ஒரு விஷயம், என்னதான் விளக்கு தங்க விளக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் இருந்தால் தான் அது சுடர் விட்டு எரியும். அப்படி சொல்லுங்க. வள்ளியம்மாவுக்கு எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும், நிறைய படிச்சிருந்தாலும், ஆனால் அதை வெளிக்கொண்டு வந்தது நீங்கள் தான். சந்தோஷம். அவங்கள்ட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னு கொண்டு வந்தது நீங்கள். முதல்ல நாரதற்கு ஒரு ஜோரா கைதட்டுங்க. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா கற்றாரே கற்றார் காமுருவர். அறிவாளியும் சேர்றப்ப தான் நிறைய கருத்துக்கள் வெளியில வரும். கொண்டையும் வீணையும் மட்டும்தான் இல்லை, இல்லைன்னா நீங்கள் தான் நாரதர். அதுக்கு நீங்கள் தான் நாரதர்னா. சந்தோஷம். ஏன்னா எல்லா விளக்கல்ல, நீங்கள் சொல்கிறீங்க சுடர் விளக்கான தூண்டுகோல் வேண்டும் என்று, தங்க விளக்கான தூண்டுகோல் வேணும்னு. ஆனால் எல்லா விளக்கல்ல, பாதியிலே அணைஞ்சு ஒரு விளக்கு, நிறைய விளக்கு இருக்குது. அந்த விளக்கை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் என்றும் அணையா விளக்கு அப்படின்னு யாரை சொல்கிறோம்னா நமது K.A. நந்தினி அவர்கள் தான் என்றும் அணையா விளக்காக திகழ்கிறார்கள், திகழ்வார்கள் என்பதை உறுதி செய்து கொள்கிறேன். என்ன காரணம்னா அபாரமான ஒரு திறமை, அபாரமான வளர்ச்சி, ஒரு 3 மாத இரவு மகளிர் நிறுத்தாமல் பாடக்கூடிய பேசக்கூடிய வல்லமையும் திறனும் ஆற்றலும் நந்தினியிடத்திலே இருக்கிறது என்பதற்கு தான் மாற்றுகிறது கிடையாது. அதற்காக நீங்கள் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதனாலே வரக்கூடிய முருகப்பெருமானை சந்திக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு மணாளன் பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட மணாளன் என்பதை கூறுகிறேன். சற்று ஓய்வெடுத்து அழகுள்ளமணி அனைத்து வானத ஆறுமுக கண்டதாமா உன்பொரு சரணே அழகுள்ளமணி முத்தாளவன் அவன் நித்தமோட்டு பக்தர்களின் சொத்தாளவன் நதிகள் பெற்ற தமிழ் முத்தாளவன் அவன் நித்தமோட்டு பக்தர்களின் சொத்தாளவன் சிவகாமி அம்மத்தவன் ஒரு தானவன் வள்ளி சிங்காரி உண்டனுக்கு பொருத்தமானவள் அல்லமகலம் என்ற கவசையை நிமிடத்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதனால் பயனுமில்லை. நாளை சூரியத்து முருகப்பெருமானுக்குரிய மனம் முடித்து வைக்கப்பட்டால் நான் பிரம்மபுத்திர ஆரம்பல்ல, நான் அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சவல்ல சபதம் சக்தி வருகிறேன். நாரதர் வந்தார், கலகம் செய்தார், சென்று விட்டார். எங்க நாரதர் வந்தார், கலகம் செஞ்சார், சென்று விட்டாரு. ஏப்பா நீ போட்ட போல தப்புச்சம் பொழைச்சம் போயிட்டாரு, ஓடிட்டாரு. கொலை பண்ணி போடுவேன். ஆத்தி அப்பா கலகம் செய்தார், சென்று விட்டார். நான் கேக்குறேன், நல்லா கேளுங்க. பேசிக்கிட்டே பெற்றிருப்பாங்களோ? இல்லம்மா, உழுவுறது பெற்றுட்டு தான் பேசியிருப்பா. எப்படி என்னடா இந்த மாதிரி பிள்ளைய பெற்றுட்டோம்ல சந்தோஷப்பட்டுருவாங்க. இன்னைக்கு இருந்தாலும் முருகப்பெருமானை மட்டுமே திருமணம் பண்ணுன்ற மிகப்பெரிய ஆசையில் இருக்கேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 பாடகர்களுக்கும் அருள் காட்சி தரட்ட மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.